இருக்காங்களா? அப்படின்றத உங்களால உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. உங்க ஃபேமிலில இருக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். ஆ பசங்களா இருக்கட்டும், இல்ல தாய் தந்தையரா இருக்கட்டும், இல்ல கணவன், மனைவி யாரா இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு மனசளவுல ஓரளவுக்கு எந்த அளவு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவங்க டெய்லி நீங்க இன்டராக்ட் பண்றீங்க. ஸோ, அதனால அவங்களுடைய மன ஆரோக்கியம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இன்னும் உங்ககிட்ட சொல்லாம, உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிற விஷயங்களும் நெறைய இருக்கு. சரி, இப்ப இது உங்க வீட்ல இருக்கிறவங்களோட ஃபைல். இப்போ உங்களுக்கு அடுத்த சர்க்கிள், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும். அவங்கள்ல யாருக்கு அ மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு? இல்ல அவங்க மன லெவல்ல ஆரோக்கியமா இருக்காங்களா? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெய்பர்ஸ் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. க்ளோஸா இருந்தாங்கன்னா, அத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ, உங்களுடைய சர்க்கிள்ல இப்போ உங்க ஃபேமிலி, அடுத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, இவங்கள்ல மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்றத யோசிங்க. மன ரீதியா பாதிக்கப்படுறது அப்படின்றது ரொம்ப அ பெரிய வார்த்தை கிடையாது ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு பீப்பிளா தான் இருப்பாங்க. ஸோ, அதனால இது வந்து மன ரீதியா பாதிக்கப்படுறது அப்படின்னா, ஏதோ பைத்தியம் புடிச்ச ஸ்டேஜ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனசு அஃபெக்ட் ஆனவங்க, இல்ல மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, இல்ல ஒரு கோவத்துல இருக்கவங்க, வருத்தத்துல இருக்கிறவங்க, ஆ இல்ல ஒரு 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 பயத்திலேயே இருக்கிறவங்க, ஒரு மாரி டிப்ரஷன்ல இருக்கவங்க. ஸோ, இது மாதிரியான ஒரு பீப்பிள் தான். அப்போ இந்த மாதிரியான பீப்பிள உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார நீங்க பார்க்குறீங்களா? இல்ல உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துல பார்க்குறீங்களா? இல்ல உங்களுடைய நெய்பர்ஸ் அந்த சர்க்கிள்ல பார்க்குறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கூட விடுங்க. உங்கள நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு மனசளவுல ஆரோக்கியமா இருக்கீங்கன்றத யோசிச்சு பாருங்க. உங்களால ஷூரா சொல்ல முடியுமா? நான் மனசளவுல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு எந்த கவலையுமே இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை வேற, கவலைகள் வேற. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். ஆனா, நான் கவலைப்படுறதே கிடையாது. நான் எதுக்குமே பயப்படுறது கிடையாது. இல்ல நான் எதுக்குமே வந்து பெருசா கேர் பண்ணிக்கிறதில்ல. எதுவுமே என்ன எந்த விதத்திலயும் பாதிக்காது. அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா மனச தொட்டு சொல்ல முடியுமா நீங்க? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்களால தான், பெருசா அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. எது நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டுக்கு வெளியில 1008 பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும். உடல்நிலை பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். பட் எதுவுமே வந்து என்னை பாதிக்கிறது கிடையாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, உங்கள இந்த மன ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே அணுக முடியாது. ஆனா நீங்க அப்படி இருக்கீங்களா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்களா? இல்ல உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துல அப்படி இருக்காங்களா யாராவது? இல்ல உங்களோட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ரொம்ப பெரிய தைரியசாலி மாரி பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸா போய் பழகும்போது தான் தெரியும், அவங்க எவ்வளோ பயந்த சுபாவம் கொண்டவங்க அப்டின்ட்டு. அப்போ க்ளோஸா வரும்பொழுது தான் உண்மையிலேயே அவங்களுடைய என்ன முகம் அப்டின்றதே தெரியுது. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு ஒரு முகமூடியோட இருக்காங்கன்றது தான் சொல்லலாம். ஒரு சொசைட்டிக்குன்னு ஒரு முகமூடி, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரியல் ஃபேஸ் அப்டின்றது. அப்போ அந்த ரியல் ஃபேஸ பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவு கவலைய மறைச்சுக்கிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இல்ல எவ்வளவு பயத்த மறைச்சுக்கிட்டு அவங்க தைரியமா இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. இல்ல எவ்வளவு பயத்த மறைச்சுட்டு கோவமா இருக்கிற மாரி காட்டுறாங்க. இது எல்லாமே அப்பதான் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது, உங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க ஃபேமிலிய எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்களுடைய நண்பர்கள் வட்டம், உங்களுடைய உற்றார்கள் இவங்கள யார எடுத்துக்கிட்டாலுமே கூட, ஆல்மோஸ்ட் 99% மக்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதுல சந்தேகமே வேணாம். அடிப்படை காரணம் என்னன்னா, யாருக்குமே மனச எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதுதான் உண்மை. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, யாருக்குமே வந்து மனச எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரியல. அதனால அந்த உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அ பைக் ஓட்ட தெரியல அப்டின்னா, கண்டிப்பா எங்கேயாவது போய் விழுவீங்க, ஆக்சிடென்ட் ஆகும். மறுபடியும் எடுப்பீங்க, மறுபடியும் விழுவீங்க. எவ்ரிடே நீங்க அத எடுத்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் விழுந்துட்டே தான் இருக்கணும். அட்லீஸ்ட் விழுந்து விழுந்து கத்துக்கிட்டாலாவது பரவால்ல.
ஆல்மோஸ்ட் முக்காவாசி பேர் வந்து கடைசி வரைக்கும் கத்துக்கிறதே இல்ல, மனச எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு. அப்போ கடைசி மூச்சு வரைக்கும் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. மனச எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம, கடைசி 80 வயசு ஆனாலும் சரி, 100 வயசு ஆனாலும் சரி, அந்த மனச பயன்படுத்த தெரியாம நெறைய தவறுகள் பண்ணி, நெறைய இடத்துல அடி வாங்கி, மீண்டும் மீண்டும் அது பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆக சின்ன ஒரு ஏஜ்ல இருந்து, ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்து 6லேருந்து 60 வரைன்னு சொல்லாமே, எல்லா அ ஏஜ் பீப்பிள்க்குமே வந்து கண்டிப்பா இந்த மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. காரணம் அவங்களால மனச சரியா பயன்படுத்த தெரியல. அத எப்படி பயன்படுத்துறது, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றதுன்றது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வேற. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது, அப்படி பயன்படுத்த தெரியாம அடி வாங்கிட்டாங்க இல்லையா? எல்லாருமே தான். எல்லா பெர்சனையுமே எடுத்துக்கலாம். அது எக்செப்ஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ, மன ரீதியா அடி வாங்குன எல்லாருக்குமே வந்து அது ஒரு வடு ஏற்படுத்தியிருக்கும். ஒரு ஸ்கார் உள்ள இருக்கும். அந்த ஸ்கார் அது இந்த பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த காலத்துல இருக்கலாம். யோசிக்கலாம். எனக்கு அது வந்து சின்ன வயசுல நடந்த ஒரு 10 வயசுல நடந்த பிரச்சனை. அது கடந்த காலம். நிகழ்காலத்துல எனக்கு அது எப்படி பிரச்சனைய கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலமும், நிகழ்காலமும் உங்களுக்கு பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுடைய மனச, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சந்தேகமே கிடையாது. ஸோ, இப்ப கடந்த காலத்துல நடந்த பல விஷயங்கள் உங்களுடைய நிகழ்காலத்த பாதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களால ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா, அது உங்களுடைய கடந்த காலத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். இன்னைக்கு உங்களால ஒரு விஷயத்த சரியா பேச முடியல அப்படின்னா, அது உங்களுடைய கடந்த காலத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்களால சரியா செய்ய முடியல. ஒரு 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 புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியல அப்படின்னா, அது உங்களுடைய கடந்த காலத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ கடந்த காலத்துடைய தாக்கம் நிகழ்காலத்துல ஒவ்வொரு நொடியும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணு நம்ம மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ம எ சிந்தனைகளே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தையோ, இல்ல எதிர்காலத்தையோ நோக்கி மாறி மாறி போயிட்டுருக்கும். ஆனா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான அந்த பிரச்சனைகள குடுக்குறது, அந்த பயத்த குடுக்குறதா இருந்தாலும் சரி, கவலைய குடுக்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து கடந்த காலத்துடைய பாதிப்புனால தான். அதோடைய தாக்கம். இப்ப நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா எனக்கு பயமா இருக்கு. இந்த இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இல்ல இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இல்ல இவர்கிட்ட போய் நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. இல்ல இந்த விஷயத்த நான் செய்யணும். ஆனா இல்ல இந்த ஒரு எக்ஸாம் எழுதணும். இது எனக்கு ரொம்ப அ பயமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பயத்துக்கு காரணம் உங்களுடைய கடந்த காலம். கடந்த காலத்துல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு தவறு, இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள். அது நீங்க ஆரம்ப காலத்துல எல்லாருமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்றது தான். எடுத்த உடனே எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க, செய்யறீங்க. அதுல தவறுகள் நடக்குது. தவறு நடந்தவுனே அது உங்களுக்கு தோல்வி ஆயிடுது. அந்த தோல்வி மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த கடந்த காலத்துடைய பாதிப்பு நிகழ்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ அது ரிலேட்டடா எந்த விஷயத்தையும் திரும்ப உங்களால செய்ய முடியல. இல்ல எனக்கு இது வராது. என்னால இது செய்ய முடியாது. எனக்கு இது சில பேர் ஓப்பனா சொல்லுவாங்க, "இல்ல எனக்கு பயமா இருக்கு. என்னால செய்ய முடியாதுன்னு." சில பேர் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கடந்த காலம் தான் உங்களுடைய நிகழ்காலத்த அ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதோடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த கடந்த காலத்துடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி உங்களுடைய ஒரு ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருக்கலாம். ஏற்கனவே நீங்க எடுத்த தவறான முடிவுகள் உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அப்ப அந்த பாதிப்புடைய பயம் உள்ளுக்குள்ளார இருக்கும். அப்ப மறுபடியும் நம்ம தவறான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அப்போ அந்த இடத்துல மறுபடியும் முடிவு எடுக்க முடியாம தயக்கம் இருக்கு. இப்போ ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க. இப்ப ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்சு, அதுல தவறுகள் நடந்து, அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால இப்ப திரும்பி ஆரம்பிக்க முடியல அப்படின்னு இருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதாவே இருக்கட்டுமே, ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ, இப்போ நெறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப்னாலே கொஞ்சம் பயம் சில பேருக்கு இருக்கு. ஆ லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது? சரியா நிர்வகிக்க முடியலன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு வந்து ரீசன் வந்து அவங்களே ஆரம்பிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. அவங்களுடைய நண்பர்களோ, இல்ல தெரிஞ்சவங்களோ யாராவது வந்து அந்த மாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்கலாம். அப்போ அத பார்த்ததுல அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்டின்னா, ஓகே அப்போ பிசினஸ்ன்னு பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாவது லாஸ் ஆயிடும். அவங்களுக்கு ஏற்பட்ட மாரி நமக்கும் லாஸ் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? அப்டின்ற ஒரு பயம் இருக்கும். இன்னும் சில பேருக்கான பயம் எப்டி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றத்தார்கள் வந்து அவங்கள பயமுறுத்துவாங்க. ஐயோ! பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாது அப்டின்னு சொல்லி பயமுறுத்தி, அந்த பயத்தினுடைய தாக்கத்தினால பிசினஸ் ஆரம்பிக்க முடியாம இருக்கும்.
அப்போ இது மாதிரியான நெறைய விஷயங்கள், நம்மளுடைய கடந்த காலத்தோட தொடர்புடைய பல விஷயங்கள், இந்த நிகழ்காலத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்போ நிகழ்காலத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா பரவால்ல. எதிர்காலத்த அது பாதிக்குது. எதிர்காலத்தையும் தான் அது பாதிக்குது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்கள எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இப்ப என்ன டிசம்பர் எண்ட் வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு 2024 நீங்க பிளான் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இந்த 1 இயர்க்கு நான் இப்படி ஒரு பிளான் பண்ணணும். எனக்கு இன்கம்ல இப்படி கொண்டு வரணும். ஹெல்த் வைஸ் நான் இதெல்லாம் செய்யணும். எக்சர்சைஸ் ஆரம்பிக்கணும். அது எல்லா வருஷமும் சொல்றது தான். இந்த வருஷத்துலருந்து நான் ஜிம்முக்கு போறேன். இந்த வருஷத்துலருந்து நான் எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்ட்டு. ஸோ, அப்போ இது மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபியூச்சர் பிளான வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. அப்ப இந்த நிமிஷம் இந்த இந்த நிகழ்காலத்துல உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. உங்களால ஒரு பிளான் பண்ண முடியல. உங்களால ஒரு ஒரு செயல்ல ஈடுபட முடியல அப்படின்ற பொழுது, உங்களுடைய எதிர்காலத்த அது பெருசா பாதிக்கும். அப்போ உங்களுடைய கடந்த காலம்ன்றது முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா முடிஞ்சு போனத அப்படியே விடுறீங்களா? அப்படின்னு பார்த்தா, இல்ல. முடிஞ்சு போனது த பெஸ்ட் திங் அபௌட் த பாஸ்ட் இஸ் இட்ஸ் ஓவர். ஆனா நம்முடைய மனம் வந்து விடுறது கிடையாது. அது முடிஞ்சு போனாலும் நம்மளுடைய மனம் போய் அத புடிச்சுக்கிட்டு, அத விடவே மாட்டேங்குது. அப்ப என்ன நடந்துச்சுனாலுமே வந்து திரும்ப திரும்ப மனசு வந்து அந்த பாஸ்ட்லயே போய் நின்னு, இது மாரி எனக்கு ஆயிட்டா என்ன பண்றது? அது மாரி எனக்கு ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சு எந்த விஷயத்தையுமே உங்கள செய்ய விடாம பண்ணுது. அப்ப இது எங்க வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னா, இது வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய பாதிக்குது. உங்க எதிர்காலத்தையே பாதிக்குது. உங்களுடைய லைஃப்பயே பாதிக்குது. ஒரு பக்கம் உங்களால எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியலையோ, இல்லாட்டி உங்களால ஒரு ஒரு அடுத்த லெவல் லைஃப்போடைய அடுத்த லெவலுக்கு போக முடியாம இருக்கலாம். நான் இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல. அப்படின்ற ஒரு கவலையா இருக்கலாம். இல்லன்னா உங்களால ஒரு 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 இன்கம் எனக்கு இவ்வளோ தான் வருது. பட் ஆனா இன்னும் நான் ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. அப்படின்ற ஒரு கவலையா இருக்கலாம். இல்லன்னா எனக்கு வந்து இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்டத்த தாண்டி நான் எப்படி வெளிய வருவேன்னே தெரியல. அப்படின்னு இருக்கலாம். இது எதுவா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனம் அந்த இடத்துல சரியா வேலை செய்யல அப்படின்ற போது இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் காஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த காலத்துல தான் இருக்கு. சரி, கடந்த காலம் ஏன் உங்கள இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அப்படின்னு யோசிக்க பொழுது, கடந்த காலத்துல ஏற்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுடைய ஆழ் மனசுல பதிவாகுது. நம்முடைய மனம் மேல் மனம், ஆழ் மனம் 2 விதமாக செயல்படும். மேல் மனம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றது. சாதாரணமா நம்ம நம்ம கம்ப்ளீட்டா கான்ஷியஸா பண்ணக்கூடிய எல்லா விஷயம் நடக்கிறது, சாப்பிடுறது, பேசுறது இது எல்லாமே நார்மலா கான்ஷியஸா பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு ஆழ்மனம் அப்படின்றது, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேபிட், பிஹேவியர், ஆட்டிட்யூட், பிலீஃப் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். உடல் உறுப்புகள் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது தான். ஏன்னா இது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. இந்த ஆழ்மனம் உங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா உங்களுடைய நம்பிக்கைகள், ஒரு ஆழமான நம்பிக்கைகள், உங்களுடைய எமோஷன்ஸ் மோஸ்ட்டா அந்த பயமா இருக்கட்டும். இப்ப பயம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, என்னால இத செய்ய முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை அந்த என்னால செய்ய முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, அத செய்ய முயற்சி செய்யும் பொழுதோ, இல்ல அத செய்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொழுதோ, பயம் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேடை பேச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஆ சின்ன வயசுல இது நானே பார்த்த நெறைய கேஸஸ் தான். சின்ன வயசுல அ ஏதாவது ஒரு டயத்துல வந்து ஒரு மேடை பேச்சுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது நீங்க பேசுறதுக்காக மேடை ஏறி போம்போது, அந்த சமயத்துல வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சத மறந்திருப்பீங்க. அப்போ மறந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உடனே எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. சரி கீழ இறங்குன்னு டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப அவமானமா போயிருக்கும். உடனே சரி அழுதுகிட்டே கீழ இறங்கி போயிருக்கலாம். அது வந்து சின்ன வயசுல தான் நடந்திருக்கும். ஆனா, அதுக்கப்புறமா எவ்வளவு வயசானாலும், எப்போ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஏறணும் அப்டின்னாலும், உடனே வந்து கை, கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஷிவரிங் வர்றது, பேனிக் அட்டாக் மாரி வர்றது, இது எல்லாமே இருக்கும். ஸ்டேஜ் ஏறணுன்றது கூட இல்ல. ஒரு ஒரு 10 பேர் முன்னாடி நின்னு பேசணும் அப்டின்னாலே அந்த பயம் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவம் தானே அப்டின்னு யோசிக்கலாம். ஆனா, அப்ப நடந்த சம்பவத்தினால இப்ப உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு? அது ஆழ் மனசுல ஏற்பட்ட நம்பிக்கை. அது நீங்க வந்து கான்ஷியஸா நீங்க அத பண்ணல. சரி நம்ம வந்து 10 வயசுல வந்து நமக்கு அப்படி ஒரு சங்கடம் வந்துருச்சு. அதனால இனிமே எப்பயுமே வந்து நம்ம மேடை ஏறக்கூடாதுன்னு நீங்க கான்ஷியஸா யோசிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய ஆழ்மனம் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த தோல்வி, அந்த அவமானத்த அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு, அது ஒரு நம்பிக்கையாக மாத்திடுது. எப்படி?
இனிமே உங்களால எந்த மேடையிலும் ஏற முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை ஆழ் மனசுல பதிவாகுது. அப்ப அந்த நம்பிக்கை பதிவாகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அ அது மாரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வந்தாலும் நீங்க வேணான்னு தள்ளி விட்டுட்டே வருவீங்க. இல்ல, இல்ல இல்ல, இல்ல பரவால்ல நான் பேசல. நீங்க பேசுங்க. அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தட்டி விட்டுட்டே வருவீங்க. பயம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? என்னால பேச முடியாது. மேடை ஏறி பேச முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல நீங்க பேசியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த பேசியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அந்த சமயத்துல பயம் தாறுமாறா வரும். பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, இப்ப நீங்க இந்த சாய்ஸ அவாய்ட் பண்ணவே முடியாது. இது கண்டிப்பா பேசி தான் ஆகணுன்ற போது, அங்க பயம் வருது. அப்ப அந்த பயம் எங்கருந்து வருதுன்னா, நம்பிக்கையிலருந்து. என்ன நம்பிக்கை? என்னால மேடை ஏறி பேச முடியாதுன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்க இருக்கு? ஆழ் மனசுல. அந்த ஆழ் மனசுல அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம். இது வெறும் மேடை பேச்சுக்கு மட்டும் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைக்குமே ஏதாவது ஒரு சின்ன வயசுல அந்த கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு காரணமாக இருக்கும். அது ரொம்ப சின்ன வயசுல தான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம். அப்போ நடந்த சம்பவங்கள் உங்களுடைய ஆழ் மனசுல பதிவாய் எல்லா சம்பவம் நீங்க பிறந்ததுலருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்க மனசுல எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா எதெல்லாம் எமோஷனலி உங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சோ, அதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப யோசிக்கலாம். நம்ம வந்து ஏன் நமக்குள்ளறயே இருக்கக்கூடிய ஒரு ஆழ்மனம் ஏன் எனக்கு எதிரா செயல்படுது? இந்த ஆழ்மனச ஏன் ஏன் கடவுள் வந்து எனக்கு எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ளறயே ஒரு எதிரிய வச்சிருக்கான்? அவன இந்த மாரி ஒரு ஒரு விஷயத்த செய்ய விடாம பண்றதோ, இல்லாட்டி ஒரு விஷயத்த தவறான ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதோ, இந்த மாதிரியான இதெல்லாம் ஏன் வந்து நமக்குள்ளார இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து ஆழ்மனம் வந்து நம்மளோட எதிரி கிடையாது. ஆழ்மனம் வந்து நம்மள நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு அது நெனைக்கிறதில்ல. நம்மள வந்து அ நம்மள கஷ்டப்படுத்தணும்னு ஆழ்மனம் எதுவுமே பண்றது கிடையாது. ஆழ்மனசுடைய வேல நம்மள புரொடெக்ட் பண்றது. நம்மள அது பாதுகாக்கணும்னு நெனைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அ சின்ன வயசுல அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து மேடையில ஒரு அவமானம் ஏற்பட்ட உடனே, கடைசி வரைக்கும் அவனால மேடை ஏறி பேசவே முடியல. ஏன்னா, அது வந்து நம்மளால முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை ஸ்டோர் ஆயிடுது. இப்ப நம்ம ஆனா அவனுக்கு வந்து நெறைய பேசுனா மேடை ஏறி பேசுற மாதிரியான வாய்ப்புகளும் வருது. தவிர்த்துக்கிட்டே வரான். எப்போ பேசினாலும் பயம் வருது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. இப்போ ஒரு ப்ரமோஷன்லாம் வந்துச்சு அப்படின்றபோது நெறைய பேர இப்போ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள நம்ம மீட் பண்ணி பேசணும். அந்த போஸ்டிங் வந்துட்டா நெறைய பேர மீட் பண்ணி பேச வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு தான் பயமாச்சே அப்படின்றதுனால அந்த ப்ரமோஷன எடுத்துக்காமலே இருக்கிறதுக்கெல்லாம் நெறைய பேர் உண்டு. இது இது இத விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா, ஆழ் மனசுல பதிஞ்ச ஒரு நம்பிக்கை. என்னால இத செய்ய முடியாது. என்னால 4 பேர பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியாது. என்னால பேச முடியாது. இல்ல என்னால தைரியமா வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது. என்னால ஒரு டீம லீட் பண்ண முடியாது. இந்த மாரி எவ்வளவோ நம்பிக்கைகள் இருக்கும். இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கலாம். அப்ப இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து நம்மள வளர விடாம தடுக்குதே! அப்ப நம்மளுடைய ஆழ்மனம் நமக்கு எதிராக செயல்படுதா? அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா இல்ல. நம்மளுடைய ஆழ்மனம் நம்மள புரொடெக்ட் பண்ண பாக்குது. நம்மளுடைய பாதுகாக்க பாக்குது. எப்படி? இந்த உதாரணம் தான். இந்த சின்ன வயசுல அந்த பையனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம், திரும்ப அவனுக்கு வந்துறக்கூடாது அப்படின்னு ஆழ்மனம் நெனைக்கிறதுனால, அவனுக்குள்ளார அது ஒரு நம்பிக்கைய ஃபார்ம் பண்ணுது. இவன் இவன் திருப்பியும் இவனுக்கு இந்த மாரி காயம் ஏற்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப மறுபடியும் அவன் மேடை ஏறக்கூடாது. அப்போ அவன மறுபடியும் மேடை ஏற விடாம செய்யணும்னா என்ன பண்ணணும்? பயம். அவனுக்கு பயத்த குடுத்துட்டா, அவன் மறுபடியும் மேடைக்கு ஏற மாட்டான். அப்போ அவமானத்த சந்திக்க மாட்டான். அப்படின்ற ஒரு எண்ணம். இது ஒரு வகையில பார்த்தா நல்ல எண்ணம் தான் நம்ம அத அத பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல எண்ணம் தான். ஏன்னா, இவன புரொடெக்ட் பண்றேன்ல. ஏன் இவன பயமுறுத்துறேன்னா, இவன் இவன் பயந்தா தான் இவன் வந்து மேடைக்கு ஏற மாட்டான். அப்பதான் இவனுக்கு அவமானம் வராது. ஆழ்மனதை பொறுத்தவரைக்கும் அத வந்து அவன புரொடெக்ட் பண்றதாக நெனச்சுக்கிட்டு, அவனுக்கு பயத்தை குடுத்து, கடைசி வரைக்கும் அவன மேடையே ஏற விடாம பண்ணிடுது. அவன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு பயம். என்னால மேடை ஏற முடியாது, பேச முடியாது. 4 பேர முன்னாடி நின்னு பேச முடியாது. அதனாலேயே எனக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அந்த அத அத விட அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆழ் மனசுல பதிவான அந்த அவமானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ வாழ்க்கை முன்னேற்றத்த விட
அந்த அவமானத்தை வந்து தாங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால அவன் அத அவாய்ட் பண்றான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 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 பக்கம் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்மன் ஃப்ராய்ட் சொன்ன ஒரு கான்செப்ட். நம்மள இயக்கிட்டு இருக்கிறதே 2 விஷயம் தான். ஒண்ணு பெயின், இன்னொன்னு பிளஷர். நம்ம எது செஞ்சாலுமே ஒண்ணு டு கெட் பிளஷர். இது செஞ்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா செய்வோம். இல்லன்னா டு அவாய்ட் பெயின். நமக்கு இத செஞ்சா இந்த வலிய தவிர்க்கலாம், இந்த கஷ்டத்த தவிர்க்கலாம் அப்படின்றதுனா செய்வோம். ஸோ எய்தர் டு கெட் பிளஷர் ஆர் டு அவாய்ட் பெயின். இது 2த்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் பெயின். வலிய எப்படிலாம் தவிர்க்க முடியுமோ, அப்படிலாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் நமக்குள்ள. அது வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லலாம். நம்ம மேலோட்டமா பார்க்கறதுக்கு பயம்னு சொல்லிடுவோம். பட் உண்மையிலே இது வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். நம்மள பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய மனம் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆழ் மனம் வந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது வச்சிருக்கு. அப்போ இது செஞ்சா உனக்கு நெறைய ஒரு பிளஷர் கிடைக்கும்ன்றத விட, இது செஞ்சா இந்த வலிய நீ தவிர்க்கலான்றதுக்கு தான் மைண்ட் அதிகமா போகும். இப்ப அவன் நெறைய பேர பார்த்து பேசுறான் அப்படின்னா, அவனுக்கு புரமோஷன் கிடைக்குது, நெறைய இன்கிரிமென்ட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது ஃபைன். ஆனா, ஒருவேள அவன் ஏதாவது தவறு பண்ணிட்டான்னா, அந்த அவமானம் வரும் பார்த்தீங்களா? அப்ப அந்த அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக, அவனுடைய ஆழ்மனம் அவனுக்கு அந்த பயத்தை குடுத்து, அவன அத செய்யவே விடாம பண்ணுது. இது ஒரு உதாரணம். இது மாரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ஆழ்மனம். ஆழ்மனம் உங்கள புரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்குள்ளார பயத்தை குடுக்குது. உங்களுக்குள்ளார கவலைய குடுக்குது. உங்களுக்குள்ளார ஒரு ஒரு வெறுப்பை குடுக்குது, கோவத்தை குடுக்குது. இது மாரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசுக்குன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது வந்து லாஜிக்கலான ரீசனா இருக்கணுன்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் இருக்க இடத்துல லாஜிக் இருக்கவே இருக்காது. நீங்க எமோஷனலா பேசிட்டு இருப்பீங்க. இன்னொருத்தர் லாஜிக்கலா பேசுறாங்கன்னா 2 பேருக்கும் செட்டே ஆகாது. ஸோ லாஜிக், எமோஷன் 2மே ஒத்து வராத ஒரு விஷயம். அப்போ ஆழ்மனதை பொறுத்தவரைக்கும் அங்க வந்து எமோஷனலா தான் அது பார்க்கும். உங்கள ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா, அதுல சரியா, தப்பான்னு பார்க்காது. அவமானப்படுத்திட்டாரு அவ்வளோதான். நீங்க செஞ்ச ஒரு தப்புக்கு அவர் ஏதோ சொல்லியிருக்கலாம். அதனால உங்க மைண்ட் ஹர்ட் ஆயிருக்கலாம். அப்ப நம்ம செஞ்ச தப்புக்கு தான அவர் செஞ்சிருக்காருன்னு லாஜிக்கா யோசிக்காது. நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்களா, அந்த எமோஷன்ஸ தான் உள்ள வாங்கிக்கும். அப்ப ஆழ்மனம் சின்ன வயசுல இருந்தே வளர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த எமோஷனலா இது நெறைய உங்கள அவாய்ட் பண்ணி பெரிய ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்க எந்த ஒரு மன ரீதியான பிரச்சனைகள எடுத்துட்டாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும், அது ஆழ் மனசுடைய பதிவுகள். கடந்த காலத்துல உங்க ஆழ் மனசுல பதிஞ்ச பதிவுகள் தான் நிகழ்காலத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த நிகழ்காலத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குது. சரி, இங்க ஹிப்னோதெரபி எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ் மனசுல பதிவான அந்த பதிவுகள நீக்குறது ஹிப்னோதெரபி. ஏன்னா, நீங்க வந்து என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும், ஆழ் மனசுல பதிவான சில விஷயங்கள வந்து நீங்களா எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இப்போ உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்க ஒரு பேனா இருக்குன்னா, அந்த பேனாவ தூக்கி அப்படி போடுங்கன்னா, உங்களால தூக்கி போட முடியும். ஆனா, உங்க மனசுல இருக்க பயத்த தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னா, அது பண்ண முடியாது. ஏன்னா, இங்க பேனாவ எடுத்து போடுறது உங்களுடைய அ கைகள், உடல்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கான்ஷியஸா செய்யக்கூடிய விஷயம். ஆனா, இந்த பயமா இருக்கட்டும், இந்த நம்பிக்கைய தூக்கி போடுங்க, இந்த பயத்த தூக்கி போடுங்க, இந்த கவலைய தூக்கி போடுங்கன்னு சொல்லும்போது, அது ஆழ்மன பதிவு. அப்ப ஆழ்மனம் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இல்ல. அப்ப உங்க நேரடி கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அதனால நீங்க அந்த பயத்துல கஷ்டப்படுறீங்க, கவலையில கஷ்டப்படுறீங்க, கோவத்துல கஷ்டப்படுறீங்க, எல்லா லிமிட்டிங் பிலீஃப்னாலயும் கஷ்டப்படுறீங்க. இது இது இந்த விஷயத்த ஆழ் மனசுக்கே போய் சரி பண்ணா மட்டும் தான் 100% முழுமையான ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு கான்ஷியஸா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலருந்து வெளில வருவாங்க. அ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அந்த மேடை பேச்சே எடுத்துக்கோங்களேன். இப்ப அவருக்கு வந்து அந்த அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக அந்த உள்ள ஒரு பயம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இவர் வந்து அவராவே சரி பண்ணிக்கணும்னு நெனச்சாருன்னா, மீண்டும் மீண்டும் அவர் அந்த அவமானத்தை சந்திக்கணும். மீண்டும் மீண்டும் அவர் அந்த அ ஸ்டேஜ்ல போய் ஏறி நின்னு, வளர்றோமோ, திக்குறோமோ, திணர்றோமோ பேசுறத ஒரு பழக்கமாவே ஆக்கிக்கிட்டு, அது மாரி சில பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சு நெறைய அவமானங்கள பார்த்து அது அ அது மைண்டே வந்து வெறுத்து போய், "சரி இனிமே நீ பேசிக்கோ" அப்படின்னு அத விடுற அளவுக்கு அது வந்துரும். அப்படி நெறைய பேர் மாறியிருக்காங்க. ஸோ அந்த மாரி மேடை பேச்சுல அவங்களாவே மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு வேற நெறைய விஷயங்கள்ல வச்சு அப்படி வெளில வந்தவங்களும் இருக்காங்க.
ஆனா இது எல்லாருக்குமே சாத்தியமான்னு கேட்டா, இல்ல. சிலருக்கு வேலை செய்யுது, சிலருக்கு வேலை செய்றதில்ல. அண்ட் எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது. ஏன்னா இது மோர் லைக் ஒரு எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. எது பயப்படுறீங்களோ, அத திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணீங்கன்னா, பயம் போயிடும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எத்தன பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? எனக்கு நான் ஒரு தடவ ஃபேஸ் பண்றதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. நான் திரும்ப திரும்ப நான் எங்கருந்து போய் பண்றது? அப்படின்னு நெறைய பேர் வந்து தயங்கலாம். அப்போ இது எல்லாமே அப்படின்னா என்ன? இது ஆழ் மனசு என் கண்ட்ரோல்லயே இல்லையே! அப்போ இத நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா? கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? அப்படின்னா, அங்க தான் உங்களுக்கு உதவி செய்றதுக்கு ஹிப்னோ தெரபின்றது வருது. ஹிப்னோ தெரபி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சப்கான்ஷியஸ்குள்ளார போய், அங்க இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைக்கும். என்ன நம்பிக்கை? இப்போ அந்த சின்ன வயசுல அவன் மேடை ஏறுறதுனால அவனுக்கு அவமானம் வந்துருச்சு. இனிமே இவனால மேடை ஏற முடியாது, என்னால பேச முடியாது, என்னால ஒரு கூட்டத்தை பார்த்து தைரியமா பேச முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை ஆழ் மனசுல பதிவாயிருக்கு இல்லையா? இப்போ அவங்கள அந்த ஆழ் நிலைக்கு கொண்டு போயிட்டு அந்த ஒரு நம்பிக்கைய நம்ம எடுத்து, அத கொஞ்சம் கொஞ்சமா மனசுலருந்து வெளிய தள்றோம். அந்த நம்பிக்கைய வெளிய தள்ளும் பொழுது, அந்த பயம் ஏன்னா அந்த நம்பிக்கையினால தான் அந்த பயமே வந்துச்சு. ஸோ, அப்ப அந்த பயமும் சேர்ந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த பயம் வெளியேற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இப்போ கான்ஷியஸா அவன் அந்த மாரி ஒரு சான்ஸ் வரும்போது, பேசுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்போது, அங்க அவனுக்கு பயம் இருக்காது. போவான், பேசுவான், வருவான். கேஷுவலா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு போராட்டமும் இருக்காது. இது பயத்துக்கு. இதே மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும். எதெல்லாம் மனசுல பாதிக்கப்பட்டிருக்கோ, எதெல்லாம் மைண்ட அஃபெக்ட் பண்ணியிருக்கோ, இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ்ல தான் இருக்கும். நீங்க கான்ஷியஸா எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளோ மணிக்கணக்கா பேசலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசினாலே மனசு ஃபீல் ஃபீல் நல்ல ஒரு பெட்டர் ஃபீலிங் வரும். மனசு விட்டு ஒரு 1 மணி நேரம் பேசும்பொழுது, இல்ல யார்கிட்டயாவது ஏன்னா சில பேருக்குலாம் வந்து அவங்க பேசுறத கேட்கறதுக்கே ஆள் இல்ல அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்க வந்து போய் பேசம்போது, மனசு விட்டு பேசம்போது கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப்டா இருக்கும். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அது வந்து பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. பேசினா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்றது ஓகே. ஆனா இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த விஷயத்த நீங்க எவ்வளவு பேசினாலும் அது உங்கள விட்டு போகாது. மணிக்கணக்கா பேசலாம். நெறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஞாபகமே இருக்காது. இப்போ ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா நான் பார்த்த நெறைய கேஸஸ்ல வந்து, சில பயத்த சொல்லுவாங்க. ஆனா இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அப்புறம் நான் அவங்கள ரிக்ரெஸ் பண்ணி கொண்டு போகும்பொழுது தான், அவங்க இந்த இடத்துல ஆரம்பிச்சது அந்த பயம், அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறமா அத சரி பண்ணும் பொழுது தான், நிகழ்காலத்த அந்த கடந்த காலத்துல நம்மளால கடந்த காலத்த மாத்த முடியாது. ஆனா கடந்த காலம் உங்க ஆழ் மனசுல ஏற்படுத்தின பாதிப்புகள நீக்க முடியும். இது மெமரி எல்லாம் எரேஸ் பண்றதே கிடையாது. அந்த மெமரி ஏற்படுத்தின தாக்கம். அந்த தாக்கத்தை நம்ம எரேஸ் பண்ணலாம். அது எரேஸ் பண்றது மூலமா நிகழ்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு வந்துடலாம். ஸோ நிகழ்காலம் சரியாக இருந்துச்சுன்னா, உங்களோட எதிர்காலமும் சரியாக இருக்கும். கடந்த காலம் பாதிக்கப்பட்டதுனால உங்களுடைய நிகழ்காலம் பாதிக்கப்படுது. நிகழ்காலமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க அத அலோவ் பண்ணீங்கன்னா, நிகழ்காலமும் பாதிக்கட்டும்ன்ற மாரி நீங்க அலோவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. சரி பரவால்ல நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இத்தன வருஷம் நீங்க கஷ்டப்பட்டது பத்தாது. இப்பயும் கஷ்டப்படுறது பத்தாது. இதுக்கப்புறமும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ நீங்க ஒரு விஷயத்த பத்தி நீங்க எதுவுமே செய்யலன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். எனக்கு வலிக்குதுன்னா, நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். எனக்கு அது ஒரு பாதிப்ப ஏற்படுத்துனா, அத நான் சரி பண்ணி தான் ஆகணும். வலிக்குதுன்னு சொல்லிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ அந்த அந்த முடிவு எடுத்து நீங்க அத சரி பண்றீங்கன்ற பொழுது, அப்போ நிகழ்காலத்த நிகழ்காலத்த கடந்த காலம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம சரி பண்ணிட முடியும். நிகழ்காலம் சரியா இருந்துச்சுன்னா, எதிர்காலத்தை ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலமாக மாத்திக்க முடியும். இது அந்த ஹிப்னோ தெரபில நடக்கும். ஆழ் மனசுல போயிட்டு உங்களுக்கு அந்த பயம் இருந்தாலும் சரி, இல்ல கவலை இருந்தாலும் சரி, இல்ல கோபம் இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, மன ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அடிப்படை அந்த ரூட் காஸ் அப்படின்றது, அந்த ஆணி வேர நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத கிளியர் பண்றது மூலமா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியான பிரச்சனைகள ஒரு நிரந்தரமா சரியா பண்ண முடியும். இது மனசு விட்டு பேசம்பொழுது டெம்பரரி ரிலீஃப் இருக்கும். இப்ப அதே அந்த உதாரணத்தை எடுத்துட்டாலும், அந்த பயத்த பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறாரு அப்படின்றபோது, கொஞ்சம் அவர் தைரியம் சொல்லலாம். ஆறுதல் சொல்லலாம். "இல்லப்பா தைரியமா நீ போய் பேசு. அதெல்லாம் எதுவும் இல்ல." அப்படின்றபோது, அவர் பேசம்போது மோட்டிவேட் பண்ணி பேசம்போது, நமக்கு ஒரு 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 வீரம் வரும். ஒரு மோட்டிவேஷன் வரும். பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா 1 மணி நேரம், 2 மணி நேரம்.
அதுக்கப்புறமா அந்த மோட்டிவேஷன் போயிடும். ஸோ மோட்டிவேஷன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தான். அது பெர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் குடுக்காது. இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம். ஒரு 2 1/2 மணி நேரம் படம் பார்க்கும்போது, நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்துட்டு சந்தோஷமா பார்க்கலாம். அதுக்காக அந்த கவலைகள் போயிடுச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல. 2 1/2 மணி நேரம் ஹேப்பியா இருந்தோமா அவ்வளோதான். அதுதான் இங்க விஷயமே. இதே மாரி தான். இப்ப மனசு விட்டு பேசம்போது, எல்லாத்தையும் மனசுல இருக்க கொட்டும்போது, அந்த டயத்துக்கு ரிலீஃபா இருக்கும். இல்லையா, ஒரு 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 அதிகபட்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா, ஓகே. சரியாயிடுச்சான்னு பார்த்தா, மறுபடியும் அந்த விஷயத்த ஆரம்பிக்கும்போது மறுபடியும் பிரச்சனை வருது. எல்லாம் பயத்த பத்தி எல்லாம் பேசியாச்சு. ஓகே. மைண்ட் ரிலீஃபா இருக்கு. அவரு நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம மறுபடியும் போய் மேடையில ஏறி பேசலாம். அப்படின்றப்போ, பேசலான்னு சொன்னாலே மறுபடியும் பயம் வந்துரும். அது மாரி ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சுனாலே பயம் வந்துரும். சில பேர் மோட்டிவேட் பண்ணி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க. ஸ்டேஜ் ஏறுனாலும் மறுபடியும் பயம் வந்துரும். ஏன்னா, பிரச்சனை எங்க இருக்கு? ஆழ் மனசுல இருக்கு. ஸோ, அப்போ ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய நீங்க மேல் மனசுல வச்சே திரும்ப, 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 திரும்ப போராடிட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படி அத போய் சரி பண்ணும்? இது வந்து கிளை மாரி. கிளைய வெட்ட, வெட்ட வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம் தேவையில்லன்னா, அத வேரோட வெட்டணும். அப்ப வேரோட வெட்டணும்னா எங்க போகணும்னா, ஆழ் மனசுக்கு தான் போகணும். பயத்துக்கு நீங்க எவ்வளோதான் மோட்டிவேஷனா ஏதாவது பேசி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும், இல்லாட்டி மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும், அதெல்லாம் கிளைகள வெட்டுற மாரி தான். அது வெட்ட, வெட்ட வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது அந்த பயத்தையோ, இல்ல அந்த கவலையோ, இல்ல மன ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வேரோட எடுக்கணும்னா, எங்க போகணும்னா, ஆழ் மனசுக்கு தான் போகணும். அப்ப அந்த ஆழ் மனசுக்கு போய், அந்த வேரோட எடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னோதெரபி. அப்போ அந்த ஹிப்னோதெரபில அந்த ஆழ் மனசுக்கு நம்ம போய், அங்கருந்து அந்த வேரோட அத எடுக்கும்போது, அந்த பிரச்சனை உங்களுக்கு பெர்மனன்ட்டா சரியாகுது. இதுதான் வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கடந்த காலத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நிகழ்காலத்துல இல்லாம பார்க்குறது. ஸோ அகைன் இப்ப இத பேசும்போது நான் ஒரு விஷயம் ஒரு ரிக்ரெஷன் சொல்லி ஒண்ணு சொல்லியிருந்தேன். அது வந்து ரிக்ரெஷன்றது 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ஏஜ் ரிக்ரெஷன், இன்னொன்னு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன். ஏஜ் ரிக்ரெஷன் அப்டின்னா இதுதான் மேஜரா பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏஜ் ரிக்ரெஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு 30 வயசு, 35 வயசு அப்டின்றபோது, உங்கள அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக, ஒரு சின்ன ஏஜுக்கு உங்க மைண்ட ரிக்ரெஸ் பண்ணி கொண்டு போறது. ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அந்த சம்பவங்கள் என்னன்றத பார்த்து, அத நம்ம கிளியர் பண்றது தான் அந்த ஏஜ் ரிக்ரெஷன் அப்டின்ட்டு. இதுலயே இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்டின்றது. ஸோ இது வந்து பாஸ்ட் லைஃப் முற்பிறவிக்கு உங்க மைண்ட கொண்டு போறது. இப்போ 30 வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்கு கொண்டு போற மாரி, அதுலருந்து இன்னும் ஒரு ஒரு பிஃபோர் பர்த் கொண்டு போற ஒரு ப்ராசஸ். இது வந்து நெறைய பேர் கேட்கறது உண்டு. ஏன்னா ஹிப்னோதெரபி அப்டின்னாலே உடனே வந்து, "அப்பன்னா நீங்க பாஸ்ட் லைஃப் பார்ப்பீங்களா?" அப்டின்றது கேட்கறது உண்டு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது என்ன அப்டின்னா, நான் வந்து பாஸ்ட் லைஃப் தெரப்பி பண்றது கிடையாது. அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்றது பண்றது கிடையாது. ரீசன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ் ரிகர்ஷன் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போகணும். டீப் ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகணும். இப்ப நார்மல் தெரபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டீப் ஸ்டேட் போகணுன்ற அவசியம் இல்ல. ஒரு ரொம்ப டெக்னிக்கலா சொல்லாம மேலோட்டமா சொல்லணும் அப்டின்னா, ஹிப்னாசிஸ்ல வந்து ஒரு 3 லெவல் இருக்கு. 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து லைட் ட்ரான்ஸ், இன்னொன்னு மீடியம் ட்ரான்ஸ், இன்னொன்னு டீப் ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். டீப் ட்ரான்ஸ்னா சம்னாபலிஸ்டிக் ஸ்டேஜ்ன்றலாம் இருக்கு. ஸோ, இப்ப இந்த லைட் ட்ரான்ஸ் அப்படின்றது மோர் லைக் ஒரு வேக்கிங் ஹிப்னாசிஸ் மாரி தான். அது ஈஸியா எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு குடுத்துற முடியும். அந்த லைட் ட்ரான்ஸ் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க அந்த ட்ரான்ஸ்ல கொண்டு போயிட்டு சில விஷயங்கள் செய்யலாம். இது வந்து லைட் ட்ரான்ஸ். ஆ தெரப்பி பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து மீடியம் லெவல் ஆஃப் ட்ரான்ஸ்க்கு கொண்டு போகணும். அப்ப அந்த மீடியம் லெவல் ஆஃப் ட்ரான்ஸ் போம்போது எல்லா தெரப்பியும் பக்காவா பண்ணிட முடியும். டீப் ட்ரான்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயும் நெறைய ஸ்கேல் இருக்கு. ஸோ, அந்த ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் ட்ரான்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்துட்டு போகுறோம் அப்டின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ரிக்ரெஸ் பண்றது, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்றது, டீப் ஒர்க் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ, அந்த டீப் ஒர்க் பண்றதுக்குலாம் கொஞ்சம் டீப் ட்ரான்ஸ் போக வேண்டியது அவசியமா இருக்கும். இத விட ரொம்ப டீப்பான ஒரு ட்ரான்ஸ்க்கு போகும்போது மட்டும் தான், உங்களால பாஸ்ட் லைஃப்ப அக்சஸ் பண்ண முடியும். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. லைட் ட்ரான்ஸ், மீடியம் ட்ரான்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சாத்தியம் தான். இது மோர் லைக் தியானம் பண்ற மாரி தான். ஸோ, அதனால அது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஆனா, டீப் ட்ரான்ஸ்ன்றது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அப்போ பாஸ்ட் லைஃப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, அவங்க உண்மையிலேயே பாஸ்ட் லைஃப் போகாம, ஏதாவது கற்பனைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கற்பனைக்குள்ள போயிட்டு, நான் இங்க இப்டி பொறந்தேன், நான் அப்டி இருந்தேன், அப்டி இருந்தேன். சரி அவங்களா ஏதாவது படத்துல பார்த்தது, கதையில படிச்சது எல்லாத்தையுமே சேர்த்து உள்ளுக்குள்ளார கற்பனை பண்ணிட்டு, அத அப்டியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அத வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ, அப்போ அந்த டீப் ட்ரான்ஸ்க்கு போகாம அவங்களால
பாஸ்ட் லைஃப் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கற்பனை கதைகள் நெறையா சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு ரீசன்க்கு டீப் ட்ரான்ஸ் போறதுக்கு அவங்கள ரொம்ப ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் தெரப்பிக்கு வந்து பாஸ்ட் லைஃப் போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்க ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றபோது, அதிகபட்சம் ஆல்மோஸ்ட் 99% வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய இந்த லைஃப் சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 5 வயசுல, ஒரு 6 வயசுல ஏற்பட்ட ஏதாவது பாதிப்புகளா இருக்கும். அத தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப கம்மி. அப்போ இந்த லைஃப்ல இருக்கிற விஷயத்த வச்சே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியுன்றதுனால, பாஸ்ட் லைஃப் வந்து போறது கிடையாது. அது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. மோரோவர் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளே தாங்க முடியல. இதுல போன லைஃப்ல இருக்கிற பிரச்சனைய ஏன் வேற இழுத்துட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால அதுக்கான அவசியம் இல்ல அப்படின்றது தான். மத்தபடி ஹிப்னோதெரபில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இந்த ரூட் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அது ரிலேட்டடான ரூட் காஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அத கிளியர் பண்றது அப்படின்றது ஹிப்னோதெரபி மூலமா பாசிபிள். இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை பேஸ் பண்ண ஒரு தெரப்பி கிடையாது. ஏன்னா இது வந்து உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு ரீச் ஆன ஒரு தெரப்பி தான். வேர்ல்ட் வார் டயத்திலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே எங்கேஜ்டா இருந்த டயத்தில வந்து, ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணி பெயின் ரெட்யூஸ் பண்றதுக்கு, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அ அ இதில வார்ல சண்டை போட்டவங்களுக்கு வந்து இந்த பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில நெறைய சோல்ஜர்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாமே வந்து ஹிப்னாசிஸ் மூலமா தான் வந்து ரெக்கவரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன், பிரிட்டிஷ் சைக்காட்ரிக் அசோசியேஷன், இன்னும் அந்த மாரி நெறைய மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் வந்து ஹிப்னோதெரபிய வந்து ஒரு வேலிடான ஒரு டூல் அப்படின்னு சொல்லி அத அங்கீகரிச்சிருக்கு. அண்ட் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் நெறைய பேர் இத வந்து அ பிரிஃபர் பண்றாங்க. சில டாக்டர்ஸே வந்து அவங்களே ஹிப்னோதெரபி கத்துட்டு அவங்களாவே செய்றதும் உண்டு. பட் மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இத வந்து ஒரு போர்ஷனா பண்றதுன்றது கஷ்டம். இப்போ நெறைய எனக்கு தெரிஞ்சு சைக்கியாட்ரிஸ்ட் யுஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஹிப்னோசிஸ் படிச்சுக்கிட்டு அவங்களே ஹிப்னோசிஸ் பண்றதும் உண்டு. இங்கேயும் ஒரு சில சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஹிப்னோசிஸ் படிச்சுட்டு அவங்களே பண்றதும் உண்டு. பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா, ஹிப்னோசிஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதுல ஃபுல்லா இறங்கி முழுசா அது பண்ணா தான், அத முழுமையா பயன்படுத்த முடியும். அத ஒரு ஊறுகா மாரி தொட்டுக்கிட்டா, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அப்போ ஹிப்னோதெரபிக்குன்னு டெடிகேட்டடா ஃபுல் ஃப்ளெட்ஜா அத பண்ணக்கூடிய பீப்பிளால மட்டும் தான், ஹிப்னோதெரபியோட மேக்ஸிமம் ரிசல்ட்ட குடுக்க முடியும். ஜஸ்ட் 10ஓட 11ஆ ஹிப்னோதெரபி பண்றவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது எஃபெக்ட் குடுக்க முடியாது. ஏன்னா, அது அவ்ளோ டிமாண்டிங்கான ஒரு ஒரு ப்ரொஃபஷன் அது. ஃபுல் ஃப்ளெட்ஜா அதுல இல்ல அப்டின்னா, உங்களால அத செய்ய முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அ குழம்பு, தயிரு, ரசம்னு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ற மாரி இத பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்பெசிஃபிக்கா ஹிப்னோதெரபிஸ்ட்ன்னு சில பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அத பண்ண முடியுன்றதுனால, அங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. இப்பயும் வந்து உலகம் முழுக்க வந்து இந்த நெறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள், மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கு அண்ட் அடிக்ஷன் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், ட்ரிங்கிங்கா இருக்கட்டும், இந்த மாரி வேரியஸ் அடிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹிப்னோதெரபி பிரிஃபர் பண்றது உண்டு. பெர்சனலா வந்து நெறைய டாக்டர்ஸே வந்து அத அவங்க சஜெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் குடுக்குது. அவ்வளோதான். இதுல பெரிய விஷயமே இல்ல. ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் இருக்குன்றதுனால, ரொம்ப ஈஸியா எல்லாருமே வந்து இத போக ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்றோம், மருந்து, மாத்திரை எடுக்கும்போது சில சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, ஹிப்னோதெரபில வந்து உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணி பண்றது. மோர் லைக் மெடிடேஷன் மாரி தான். தியானம் மாரியான ஒரு நிலைக்கு கொண்டு போய் தான் இத பண்றோம் அப்படின்றதுனால, அந்த இடத்துல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இது மாரி இது எல்லாமே வந்து ஒரு சேஃபான ஒரு மெத்தட் அப்படின்றதுனால, யார் வேணாலும் இந்த தெரப்பி எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் என்னன்னா, அந்த தெரப்பி ஒரு தெரபிஸ்ட் சொல்றத கேட்டு ஃபாலோ பண்ணி ஃபீட்பேக் குடுக்குற அளவுக்கு ஒரு மனநிலை இருந்தா ஓகே தான். சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மென்டல் கண்டிஷன்ல இருக்கிறவங்களால, ஹிப்னோதெரபிஸ்ட் சொல்றத கேட்க முடியாது. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ, அப்போ அந்த புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு ஹிப்னோதெரபி குடுக்க முடியாது. நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓகே சொல்லணும். ஏன்னா ஹிப்னோசிஸ் பண்ணணும்னா 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு பெர்மிஷன், இன்னொன்னு கோஆப்பரேஷன். ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாம அவங்கள ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய கோஆப்பரேஷன் இல்லாம அவங்களுக்கு தெரப்பி குடுக்கவே முடியாது.
ஏன்னா இப்போ வந்து சே ஒரு கோவம் எடுத்துக்கிறீங்களேன். இப்போ வந்து ஒருத்தர் கோவம் சரியாகணும் அப்படின்றபோது, எனக்கு கோவம் சரியாகணும்னு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா, சரி பண்ணலாம். என் பையன சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பா, அம்மா கூட்டு வராங்க. என் பையன சரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, ஆனா அந்த பையன் அவனுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, அவனுக்கு அந்த தெரப்பி குடுக்க முடியாது. இதுதான் அங்க ஒரு 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 சின்ன ஹிப்னோதெரபில ஒரு ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணுமோ அவங்களுடைய பர்மிஷன் இருந்தா மட்டும் தான் குடுக்க முடியும். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமலோ, அவங்களுக்கு தெரியாமலோ ஹிப்னோதெரபி குடுக்க முடியாது. சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி இவரு ரொம்ப குடிக்கிறாரு. ஸோ இந்த மருந்து அவருக்கு தெரியாம குடுத்துட்டா, அவரு குடிய விட்டுருவாரு அப்படின்ட்டு. அந்த மாரி அவருக்கு தெரியாம ஹிப்னாசிஸ் பண்ணா அவரு குடிய விட்டுருவாரான்னா, அப்படி கிடையாது. அவருக்கு தெரியாம ஹிப்னாசிஸ் பண்ணா அந்த பயத்த, கோவத்த விட்டுருவாரான்னா, அப்படி இது பண்ண முடியாது. அவங்களுடைய 100% பெர்மிஷன் அண்ட் கோஆப்பரேஷன் வேணும். அப்படி இருந்தா, நிச்சயமா ஹிப்னோதெரபினால எந்த விதமான ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைகளும் சரி பண்ண முடியும். அது அவங்க அந்த ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம்க்கு ஏத்தபடி அ எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றதும் சேஞ்ச் ஆகும். இதுதான் ஹிப்னோதெரபி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து சில குழப்பங்களும் இருக்கும். திரைப்படங்கள் பார்த்து நெறைய கன்ஃப்யூஸ் ஆனவங்களும் உண்டு. எல்லாருக்கும் புரியிற மாரி ரொம்ப சிம்பிளா ஹிப்னோதெரபி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, இது மாரி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கேட்கலாம். நன்றி. தேங்க் யூ சார். யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் அன்மியூட் பண்றேன். பாலா, உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க பேசலாம். கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்ப ஜோசியக்காரங்கலாம் சொல்றாங்கல்ல, இந்த தசை வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன்னா, இப்ப சில பேருக்கு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த திசையில அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப சனி தசை நடக்குதுன்னா, அந்த 7 1/2 வருஷம் அவங்க கஷ்டப்படணும்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு அத கேட்காமயே இருந்திருப்பாங்க. தசா புத்திகள் நடக்குது. அப்ப அஸ்ட்ராலஜிய விட ஹிப்னாசிஸ்க்கு பவர் அதிகமா? இப்போ அஸ்ட்ராலஜில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் சில பேர் எனக்கு இப்போ லாஸ்ட் இயர்ல ஒரு பெர்சன் வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சார் நான் இந்த உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஆ இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள நான் கான்டாக்ட் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பேசுவேன், உங்ககிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்பேன், நீங்களும் குடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்னால ஏதாவது ஒரு தடங்கல் வந்து தட்டி போயிட்டே வந்துச்சு. அ இன்னொரு சில சமயம் வந்து ஏதாவது பண்ணவே முடியாதுன்னு தோணுச்சு. சில சமயம் வந்து அ நான் கேட்டுட்டே மட்டும் உங்ககிட்ட நெறைய தடவ நான் கேள்விகள்லாம் கேட்டுருக்கேன். இது இப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியுமான்னு நான் உங்ககிட்ட நெறைய கேள்விகள் மட்டுமே கேட்டுட்டே ஒரு 1 வருஷம் கேள்வி மட்டுமே நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அது எல்லாமே நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனாலும் என்னால வர முடியல. அப்படியே ஏதோ ஒண்ணு தட்டி போயிட்டே இருந்துச்சு. இப்ப தான் ஒரு வழியா ஃபைனலா நான் வந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ ரீசென்ட்டா நான் ஜாதகம் பார்க்க போம்போது, அங்க வந்து ஜாதகத்துல என்ன சொன்னாங்கன்னா, இப்பதான் இத்தன நாள் வந்து எனக்கு வந்து டைம் சரியில்ல. எனக்கு இந்த ஒரு 6 மாசத்துல இருந்து தான் வந்து எனக்கு வந்து டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இனிமே எனக்கு எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும்னு சொன்னாங்க. கரெக்ட்டா இந்த 6 மாசத்துக்குள்ள தான் உங்களுக்கு உங்களோட அப்பாயின்ட்மென்ட்டும் கிடைச்சது. என்னால இங்க வரவும் முடிஞ்சது. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ, அப்போ அவங்களுடைய சைட்ல இருந்து பார்த்து என்னைய பொறுத்தவரைக்கும், அவ்வளோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. வரணும் வரணும்னு பார்த்துட்டே இருந்தாங்க. வர முடியல. இப்போ வந்துட்டாங்க. ஸோ, ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னுடைய சைட்லருந்து பார்க்கும்போது, இது எனக்கு தெரியுது. அவங்க சைட்லருந்து பார்க்கும்போது என்னன்னா, ஜாதகம் உண்மை. அவங்க ரொம்ப டீப்பா நம்புறாங்க. என்கிட்ட வந்துட்டா சொல்யூஷன் கிடைக்கும்ன்றத அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஹிப்னோதெரபி எடுத்துட்டா, கன்ஃபார்ம்டா குணமாயிடும்னு அவங்களுடைய பிலீஃப் அது. ஆனா ஜாதகப்படி அவங்களுக்கு நேரம் இன்னும் வரல சரியாகறதுக்கான நேரம் வரலன்றதுனால, அத பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, பேசுறாங்க, அப்பாயின்ட்மென்ட் வாங்குறாங்க, மிஸ் பண்றாங்க. அது இதுன்னு போய்க்கிட்டே இருக்கு. டைம் நல்லா இருக்குன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட்டே கிடைச்சது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கும்போது,
ஓகே. அப்போ டைம் நல்லா இருந்து, ஜாதகப்படி உங்களுக்கு சரியாகணுன்ற ஒரு விதி இருந்தா தான், நீங்க ஹிப்னோதெரபிக்கே வர முடியும் அப்டின்னா, அந்த மாரி இப்ப அவங்க சொல்லும்பொழுது, அது ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ, அப்போ அங்க அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்ய தான் செய்யுது. ஸோ, உங்களுக்கு டைம் சரியில்லன்னா, எங்கேயுமே போகவும் முடியாது. டைம் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கான சொல்யூஷன் கரெக்ட்டா வரும் அப்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ, இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க் யூ சார். ஓகே. சார் சில பேர் இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ம். வந்து பிள்ளைகளிடம் காட்ட வேண்டியது அன்பா இல்ல ஸ்ட்ரிக்ட்னஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பேரண்டிங் ப எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டா நல்லாருக்கும். ஆஸ் எ ஹிப்னோதெரபிஸ்ட்டா என்னுடைய பதில் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எது செஞ்சாலுமே பிள்ளைகளுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அஃபெக்ட் ஆகாதபடி செய்யணும். அதுதான் முக்கியம். ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆ முன்னலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து பசங்கள அடிக்கிறதுக்கான உரிமை இருந்துச்சு. அப்பலாம் பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. இல்ல நல்ல படிப்பு 2வது ஒழுக்கம். ஒழுக்கமா இருந்தாங்க. இப்போ டீச்சர்ஸ்க்கே வந்து பசங்கள அடிக்கிறதுக்கு உரிமை இல்லாம போயிடுச்சு. அந்த உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு. இப்போ வந்து டீச்சர்ஸே பசங்களே வந்து ஒழுக்கமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு இது என்கிட்ட நெறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்போ அந் அ சில இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. டீச்சர்னா அவங்க வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அடிக்கிறதோ, இல்லாட்டி கொஞ்சம் அவங்கள இப்பலாம் மிரட்டக்கூட முடியல. டீச்சர்ஸ் சில பேர் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்ன விஷயம். அந்த என்னுடைய பீரியட்லலாம் வந்து பயங்கரமா டீச்சர்ஸ்லாம் எங்கள அடிப்பாங்க. இப்ப எங்களால பசங்கள மிரட்டக்கூட முடியல. அவங்க எங்கள மிரட்டுறாங்க. ஏதாவது சொன்னா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்ட்டு டீச்சரான எங்கள மிரட்டுறாங்க. அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து கண்ணீரோட சொன்னாங்க. அப்போ இப்போ வந்து ஒழுக்கம் ஜாஸ்தியா இருக்கா? கம்மியா இருக்கான்னு யோசிச்சு பார்த்தாலே தெரியும். கம்பேரிட்டிவ்லி ஒரு ஒரு ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன்ல ஒழுக்கம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்றது பார்த்தாலே தெரியுது. அப்போ கண்டிப்பு கம்மியாயிட்டதுனால தான் ஒழுக்கம் கம்மியாயிடுச்சா? அப்டின்னா, எக்ஸாக்ட்டா அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனா லாஜிக்கலா பார்க்கும்போது இது ஒரு காரணமாக நமக்கு நார்மல் ஆஸ் அ பேரன்ட்டா இதுதான் யோசிக்க தோணும். அப்போ ஒவ்வொரு பசங்களுமே ஒவ்வொரு விதம். அத மட்டும் மாத்தவே முடியாது. நீங்க ஒரு 50 பசங்கள ஒரே கிளாஸ் ரூம்ல அடைச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்லிக் குடுக்குறோம் அப்டின்றபோது, அது வேலை செய்யாது. ஆனா இங்க அதுதான் சிஸ்டம். ஆனா நம்ம கிட்டக்க இருக்கிற பசங்க, நமக்கு ஒரு பசங்களோ, ஒரு பையனோ, 2 பசங்களோ, அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சில பசங்க வந்து நல்லா அன்பா பேசினா உடனே கேட்டு கரெக்ட்டா பண்ணுவாங்க. சில பேர கொஞ்சம் மிரட்டினா தான் செய்றாங்க. அப்போ பசங்களுக்கு அவங்களுடைய மனநிலை மனநிலைய பொறுத்து உங்களுடைய அப்ரோச்ன்றது வேறையா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அப்ரோச் கண்டிப்பா ஒத்து வராது. இந்த பையன்ட்ட அவனுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். ய அவனுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷன வச்சு நீங்க சொல்ல முடிஞ்சது அப்டின்னா, சூப்பரா நீங்க பண்ணலாம். அப்ப இதுல வந்து பசங்க கண்டிச்சா மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. இல்ல செல்லம் குடுத்தா மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. அப்டின்றதுல எதுவுமே கிடையாது. அந்தந்த பசங்கள பொறுத்து, அவங்க வளர்ற என்வைரன்மென்ட்ட பொறுத்து எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அந்த பசங்களுக்கான அவங்க இப்ப அவன் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மிரட்டும் பொழுது அவன் ஒழுங்கா நடந்துக்கிறான்னா, அப்ப அந்த இடத்துல நீங்க மிரட்டலாம். அன்பா சொன்னாலே அவன் கேட்டுக்கிறான்னா, அப்ப எதுக்கு அவன மிரட்டுற வரைக்கும் ஏன் போணும்? அன்பாவே சொல்லலாம். இல்ல சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் மனசு தொறந்து சொல்ல மாட்டாங்க பசங்க. அப்போ அவங்க கிட்ட பொறுமையா உட்கார்ந்து கேட்கறதுக்கு நம்ம கிட்ட பொறுமை இல்ல. பொறுமை இல்லாதபோது நம்ம அடிக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது. நம்ம பொறுமைய வளர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? சில பேர்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்தா மட்டும் தான் வேலை நடக்குன்னா, கண்டிப்பா நடந்துக்கலாம். அவங்க கிட்ட பொறுமையா உட்கார்ந்து, "இவன் ஏன் இத செய்ய மாட்டேங்கிறான்?" அப்படின்னு கொஞ்சம் கேட்கும்பொழுது அவனா சொல்லிட்டான்னா அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத வச்சு சரி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நம்ம பொறுமைய இழந்து நம்ம போய் கண்டிக்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்ல. பசங்களுக்கு ஏத்தபடி உங்களுடைய அப்ரோச்ன்றது மாறணும். அப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். நீங்க வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாரி ரிஜிடா இருக்கக்கூடாது. பசங்களுக்கு ஏத்தபடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருந்தீங்கன்னா, அப்போ அவங்கள கொஞ்சம் கரெக்ட்டா கைட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஏன்னா நான் பார்க்குற முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் பேட் பேரண்டிங் தான். சரியான ஒரு பேரண்டிங் இல்லாததுனால, மிகப்பெரிய பாதிப்புகளோட வராங்க. இப்போ வர 50 வயசு ஆட்களுக்கு கூட, அவங்களுக்கு 10 வயசுல நடந்த ஒரு பிரச்சனை. அவங்களுடைய பேரன்ட்ஸ் அவங்கள சரியா ட்ரீட் பண்ணாததுனால, 50 வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளார இருக்கு. இதுவரைக்கும் ந ந நான் ஆல்மோஸ்ட் அதான் சொன்னேன் இல்லையா? ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 வயசுக்கு முன்னாடியே வந்துரும். அந்த ஏஜ்ல ஏதோ ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, உங்களுக்கு வந்து 30, 40 வயசு, 50 வயசு வரைக்கும் கூட கன்டின்யூ ஆகும்.
அப்ப அந்த பேட் பேரண்டிங்னால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த இடத்துல பேரண்டிங் சரியா இருந்துச்சுன்னா, இங்க வந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஸோ அதுக்காக பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இன்டென்ஷனலா பசங்கள பாதிக்கிறாங்க, இல்ல அஃபெக்ட் பண்றாங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு தெரியல. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த தவறுகள் நடக்குது. அப்போ சரியான ஒரு பேரண்டிங் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த அளவுக்கு தவறுகள் நடக்காது. அதனால தான் பசங்கள பொறுத்து உங்க அப்ரோச்ச மாத்திக்கோங்க. இதுதான் ஒரே வழி, கரெக்ட்டான வழின்னு கிடையாது. பசங்களுக்கு ஏத்தபடி உங்களுடைய அப்ரோச் மாறணும். அஸ் அ ஹிப்னோதெரபிஸ்ட்டா என்னால இத சொல்ல முடியும். தேங்க் யூ சார். அடுத்தது வந்து மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ஹவ் டு ஹேண்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஜென்ரலா மொபைல் ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா, இப்ப மேடமுடைய கிளாஸ் இருக்கு. அந்த டிசம்பர் 1லருந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்ப அடுத்த பேட்ச் ஆரம்பிப்பாங்க மொபைல் ஃபோன் அடிக்ஷனுக்கு. ஸோ அது பண்ணிக்கலாம். ஹிப்னோதெரபில வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அ அடிக்ஷன்ன்றது வந்து அவங்க எனக்கு இந்த அடிக்ஷன் இருக்கு. இதுலருந்து நான் வெளியில வரணும் அப்படின்ற அவங்க ஒரு இன்டென்ஷன் இருந்தா, ஹிப்னோதெரபில அவங்களுடைய சப்கான்ஷியஸ்குள்ளார போயிட்டு, அந்த பிலீஃப வந்து நம்ம மாத்தி அமைக்கலாம். அதாவது என்னால மொபைல் இல்லாம இருக்க முடியாதுன்ற ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃப நம்ம மாத்தி அமைச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களால மொபைல் ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியும். அத வந்து நம்ம அப்படி ஹிப்னோதெரபில ஹேண்டில் பண்றதா இருந்தா, அப்படி ஹேண்டில் பண்ணலாம். மத்தபடி ஒரு சின்ன சின்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் மூலமாவே, இப்போ மேடமுடைய அந்த மொபைல் அடிக்ஷன் கிளாஸ் மாதிரி, அது மாரி ஒரு சில சேஞ்சஸ் மூலமாவே வந்து உங்களால ஈஸியா கொண்டு வர முடியும். அது பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். அடுத்தது வந்து கெட்டவர்களின் பார்வையில் இருந்து தப்பித்து வெற்றி பெறுவது எப்படி? ஓகே. ஸோ அதுலருந்து நம்ம தப்பிச்சு நம்ம எங்கேயும் தப்பிக்கணுன்றதெல்லாம் இல்ல. நம்மளுடைய மனம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, எந்த கெட்டவர்களா இருந்தாலும், அவங்களுடைய பார்வையா இருந்தாலும், நம்மள அத அஃபெக்ட் பண்ணாம நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய மனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுடைய மனம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஹிப்னோதெரபி மூலமா கண்டிப்பா தாராளமா செஞ்சுக்க முடியும். மன ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னாலே, சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியும். எப்பயுமே பிரச்சனைகள சரி பண்ணணுமா அப்படின்னா, சரி பண்ண முடிஞ்ச பிரச்சனைகள் சரி பண்ணலாம். முடியாத விஷயங்கள நம்ம ஏத்துக்கிறது தான் ஒரே வழி. மாத்த முடிஞ்சத மாத்துங்க. மாத்த முடியாதத ஏத்துக்கோங்க. அதுதான் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி. தேங்க் யூ சார். அடுத்தது ஜாக்லின் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் நீங்க கேட்கலாம். ஜாக்லின் உங்கள அன்மியூட் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களால பேச முடியலன்னா, நீங்க கொஸ்டின் Q&Aல வந்து டைப் பண்ணுங்க. நாங்க கேட்போம். கேக்குதாங்க மேடம்? கேக்குது. இப்ப கேக்குது. சொல்லுங்க. ஹலோ டாக்டர். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் மேடம். டாக்டர் இப்போ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ம். இப்போ பிரசன்ட் லைஃப் சிச்சுவேஷனுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே கிடைச்சிட்டே இருக்கு டாக்டர். அப்போ ம். என்ன டிஃபரன்ஸ் ஹிப்னாட்டிசம்க்கும் மெடிடேஷனுக்கும்? ஹிப்னாட்டிசம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறப்ப என்னோட அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட்ல போயிட்டு நம்மள கியூர் பண்ணிட்டு வெளில வந்துடுற மாதிரி இது ஒரு லாங் ப்ராசஸ் மெடிடேஷன். அப்படியா? எனக்கு சரியா புரியலையாங்க டாக்டர்? ஓகே. ஸோ மெடிடேஷனுக்கும் ஹிப்னாசிஸுக்கும் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 2மே டாக்டர். ஸோ 2மே வந்து ஆல்ஃபா ஸ்டேட் தான். உங்களுடைய ஓகே. பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும். அதுதான் வந்து மெடிடேஷன் நீங்க பண்ணாலும் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு தான் போவீங்க. ஹிப்னோசிஸ்க்கு போனாலும் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு தான் போவீங்க. இதுதான் சிமிலாரிட்டி. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ல நீங்க அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ட என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது அந்த ஆல்ஃபா ஸ்டேட் ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ன்னு சொல்லலாம். நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது நீங்க அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஹிப்னோசிஸ்ல அதே ஆல்ஃபா ஸ்டேட்ட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ன்றது தான் ஆழ் மனச ரீச் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல போய் நீங்க அத என்ஜாய் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது ஆழ் மனசுக்கு அதுக்கான பாதைக்கு உள்ள போய் பிரச்சனைகள சரி பண்றதுனாலும் பண்ணலாம். 2மே வந்து பாசிபிள் தான். ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி இது ஷார்ட்கட் மாரி இருக்குன்னா, ஆப்வியஸ்லி அதான். ஹிப்னாசிஸ்க்கும் மெடிடேஷனுக்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, மெடிடேஷன் அப்படின்றது நீங்களா உங்கள புஷ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு போறது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் டெர்ம் ப்ராசஸ்னா கண்டிப்பா லாங் டெர்ம் ப்ராசஸ் தான். ஏன்னா மெடிடேஷன்றது நீங்க ரெகுலரா பண்ண தான் நீங்க அந்த ஸ்டேட்டுக்கே போவீங்க. பட் ஹிப்னாசிஸ்ன்றது ஒருத்தர் உங்கள கைப்பிடிச்சு கூட்டு போற மாரியான ஒரு ப்ராசஸ். ஸோ சின்ன வயசுல நம்ம சைக்கிள் ஓட்ட பழகியிருப்போம். சில பேர் அவங்களாவே வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஓட்டி பழகியிருப்பாங்க.
யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம. ஸோ, அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா விழுந்து விழுந்து எந்திரிக்கிற மாரி இருக்கும். ஓட்டுவாங்க, கீழ விழுவாங்க, ஓட்டுவாங்க, கீழ விழுவாங்க. இப்படி அதிகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பாவோ, அண்ணனோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்துல வந்து சைக்கிள் புடிச்சிட்டு இருப்பாங்க. பேலன்ஸ் வர வரைக்கும் புடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா விட்ட உடனே ஓரளவுக்கு போவோம். ஒரே ஒரு தடவ விழுவோம். அப்புறமா மறுபடியும் வந்து புடிப்பாங்க. ஸோ, பேலன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் தூரம் புடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ, இப்போ நம்மளா ஓட்டி பழகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னொருத்தர் சப்போர்ட்டோட ஓட்டி பழகும்போது எவ்வளோ நாள் ஆகும்? அண்ட் நம்மளா ஓட்டும்போது எத்தன தடவ விழுந்திருப்போம்? இன்னொருத்தர் சப்போர்ட்டோட ஓட்டும்போது எத்தன தடவ விழுந்திருப்போம்? கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அது மாரி தான். மெடிடேஷன்றது நம்மளா சைக்கிள் ஓட்டி பழகுற மாரி. ஸோ, அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க உங்கள புஷ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஹிப்னோசிஸ்ன்றது இன்னொருத்தருடைய சப்போர்ட்டோட அந்த லெவலுக்கு போறது. லெவலுக்கு போறதோட அங்க நிக்காது. ஹிப்னோ தெரபியில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு உங்கள கூட்டிட்டு போயிட்டு, அங்க ப்ராப்ளம்ஸ நம்ம கிளியர் பண்றோம். ஸோ, அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபியர் இருக்கு அப்படின்றபோது, முதல்ல அந்த ஃபியர சரி பண்ணிட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறமா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த மாரி ஒரு பிரச்சனை வராதபடி உங்கள அது பிரிவென்ட் பண்ணும். ஸோ, மெடிடேஷன்றது உங்கள கம்ப்ளீட்டா பிரிவென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்றபோது நெறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால தியானமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இந்த பயம் ரொம்ப மைண்ட்ல இருந்துட்டே இருக்கிறதுனால, என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹிப்னோதெரபி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க தியானம் பண்ணாங்கன்னா, லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் குடுக்கும். ஸோ இதுதான் மேஜரா ஹிப்னோதெரபிக்கும், மெடிடேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. டாக்டர், ஐ ஹேவ் அ கொஸ்டின். ம். டாக்டர், இப்ப நீங்க வந்து ஒரு கோயில்ல வந்து பிரசாதத்துக்கு வரிசையில ஒரு 100 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 70வது ஆளோ ஏதோ நிக்கிறீங்க. அந்த கோயில்ல பிரசாதம் குடுக்குறவர் வந்து கொஞ்சம் கடைசி ஒரு பிரசாதம் தான் இருக்குது. அத வந்து அவர் தெரிஞ்சவங்களுக்கு குடுத்துடுறாரு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்புறமேட்டு பஸ்ல வந்து நீங்க வந்து நின்னுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒருத்தர் எந்திப்பாரு. உங்க பக்கத்துல இருக்கிறவர் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்திருப்பீங்க. உங்க பக்கத்துல இருக்கவரு இப்பதான் வந்திருப்பாரு. அவர் டக்குன்னு உட்கார்ந்துக்குவாரு. இந்த மாரி ஃப்ளக்சுவேஷனான சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம அதாவது இந்த சொசைட்டி நம்ம வந்து எல்லாத்தையுமே விட்டு குடுத்து சூடு சொரணை இல்லாமல் எதையுமே நம்ம இந்த 2K கிட்ஸுங்க வந்து நம்ம எவ்வளவுதான் திட்டினாலும் நம்ம பொறுத்து 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 போறதுதான் வாழ்க்கையா டாக்டர்? இல்ல பொறுத்து போறதுன்றத வாழ்க்கைன்றது வந்து அதனுடைய அதோடைய இயல்புப்படி அது நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கைன்றது கண்டிப்பா கிடையாது. சில பேருக்கு வந்து ஒரு ஒரு தண்ணி எவ்வளோ ஆழம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வெள்ளம் வந்துச்சு, ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா, இடுப்பளவு தண்ணி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குள்ளமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா, கழுத்தளவு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. அப்போ கழுத்தளவு தண்ணி வந்துச்சுன்றது உண்மையா? இடுப்பளவு தண்ணி வந்துச்சு உண்மையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்திருக்கு. அதுதான் உண்மை. இடுப்பளவு தண்ணியா, கழுத்தளவு தண்ணியான்றது அவங்கவங்களோட உயரத்த பொறுத்து. ஸோ அப்போ இ வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் அப்படியே தான் ஒரு மாரி தான் நடந்துட்டு இருக்கு. அது அது வந்து இவருக்கு நல்லது, அவருக்கு கெட்டதுன்ற மாரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு சில அடிப்படைகள்ல அந்த வாழ்க்கைன்றது நடந்துட்டு இருக்கு. யாருக்கு அது வந்து கெடுதலா இருக்கு, யாருக்கு நல்லதா இருக்கு அப்படின்றது அவங்கவங்களுடைய மனநிலையையும் பொறுத்து இருக்கு. இன்னும் அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸே இருக்குன்னு வைங்களேன். கர்மா, விதி அது இது நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் அடிப்படையில வந்து நீங்க உயரமா இருந்தீங்கன்னா, தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்க குள்ளமா இருந்தீங்கன்னா, தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். மனசளவுல நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக தெரியும். மனசளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதாரண விஷயங்களாக தெரியும். உங்களால அத ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பொறுத்து போறதா, இல்ல அப்படியான்றதெல்லாம் கிடையாது. உங்களுடைய மனம் நிலையாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்த உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இல்லன்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இல்ல டாக்டர், நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பு செலுத்தணும், எல்லாரையுமே சமமா நினைக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து நம்மள இன்னமும் அடுத்து அவங்களுக்கு கீழ தான் நம்ம இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மேல வர்றதுக்கு விட மாட்றாங்க. அந்த மாரி நபர்கள எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்றது? எப்பயுமே மத்தவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க உங்கள ஹேண்டில் பண்ணுங்க. உங்க மைண்ட ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நடக்கும். அடுத்தவங்கள நான் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் இப்படிதான் புலம்பிட்டு இருப்பீங்க. என்னைய நான் மாத்திக்கிறேன். என்னுடைய மனநிலைய நான் மாத்திக்கிறேன். அப்படின்ட்டு பொறுப்ப நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான். நீங்க எத்தன வருஷமா நீங்க மத்தவங்கள ப்ளேம் பண்றீங்களோ, அத்தன வருஷமா உங்களுக்கு இன்னமும் வந்து பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். உங்களுடைய மனநிலைய பொறுத்தவரைக்கும் நீங்க மைண்ட சேஞ்ச் பண்ணா மட்டும் தான், மத்தவங்கள உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்.
அப்படி இல்லன்னா, கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் இதே மாதிரி. அதனால உங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். அடுத்தது லலிதா, நீங்க கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்க சார்? கேக்குதா மேடம்? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப என்னோட ரூட் காஸ்ல நிறைய நெகட்டிவ் பிலீஃப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் லைஃப்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நான் பட்ட கஷ்டத்தால தான் இப்ப எனக்கு தெரியுது. ஓ, நம்ம எதனால எது அப்படின்னு சொல்லி கனெக்டிவிட்டி ஆகுது. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படி இப்படின்னு தேடி நிறைய கிளாஸஸ், எங்கெல்லாம் இது இது சம்பந்தப்பட்டமா எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கிளாஸ் போயிருக்கேன் சார். அப்புறம் இப்ப நான் ரீசெண்டா ஹோப்பனோபோனோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து ஆள் மனசு கிட்ட நம்ம வந்து சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஒரு மேடம் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலுமே அன்கான்சியஸா சம்டைம்ஸ் ட்ரிகர் பண்ணுது. எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் எனக்கு ஆகாத விஷயம் சொல்றாங்க. தேடி தேடி வந்து அந்த விஷயம் நமக்கே வருதுன்றதும் தெரியுது. அப்ப வந்து ஈஸியா ட்ரிகர் ஆயிடுது. டக்குன்னு அந்த பதட்டம், அந்த பயம், அந்த படபடப்புன்றது நம்ம என்ன கான்சியஸா நம்ம பண்ணாலும் அன்கான்சியஸா ட்ரிகர் பண்ணுது சார். இது வந்து நம்ம ஹோப்பனோபோனோ பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய நாள் பண்ணணும்ன்றது எனக்கு தோணுது. பட் நீங்க இது சொல்றது எனக்கு ஷார்ட்கட்டா தெரியுது. டைரக்டா நம்ம ஆள் மனசுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி தான் கை பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க என்னன்றத பாக்குறத நீங்க சொல்றீங்க. பட் இதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இது ஒரு சாதாரண பீப்புள்ஸால பண்ண முடியுமா? ஒரு என்ன சொல்றது, நடுத்தர மக்கள். ஏன்னா இது வந்து அந்நியன் படத்துல பாத்திருக்கேன், இந்த மாதிரி உட்காந்து பேசுறது இதெல்லாம். அதை பார்க்கும்போதே அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல். ஒரு என்ன சொல்றது, ஃபினான்ஷியலா நல்லா ஸ்டேபிளா இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கும். இது ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா கிடைச்சு நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியுமா? இது அந்த மாதிரிங்களா? முடியுங்களா? ஓகே. எவ்வளவு நாள் எடுக்கும்ன்றதும் எனக்கு கொஞ்சம் தெரியணும். சரி, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹோப்பனோபோனோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். ரொம்ப நல்ல ஒரு மெத்தட் அது. ஸோ தாராளமா அதில நீங்க கன்டின்யூ பண்ணீங்கனாலே நல்ல எஃபெக்ட் இருக்கும். இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் அது கான்ஷியஸா நீங்க தான் பண்றீங்க. ஹிப்னோதெரபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ்க்கு கொண்டு போயிட்டு நம்ம அங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யுமான்னா, கண்டிப்பா இருக்கும். டவுட்டே கிடையாது. பட் உங்களுக்கு அந்த ஹோப்பனோபோனோவும் கண்டிப்பா வேலை செய்யும். டவுட்டே இல்ல. நெறைய பேருக்கு அது வந்து வேலை செஞ்சிருக்கு. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி தான். என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க அ சென்னையில இருந்து நீங்க டெல்லி போறீங்க அப்டின்னா, நீங்க ஃப்ளைட்லயும் போலாம், ட்ரெயின்லயும் போலாம், கார்லயும் கூட போலாம். உங்களுக்கு அவ்ளோ தூரம் வண்டி ஓட்ட முடியும், உட்கார்ந்து போ முடியும்னா தாராளமா போலாம். ப்ரொசீஜர் தான். எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அது ஸ்பீடா போய் ரீச் பண்ண முடியும். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ட பொறுத்து. மோட் ஆஃப் ஃப்ளைட்ட விட ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப கம்மி தான். ஸோ ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களால ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ணி சீக்கிரம் போய் ரீச் பண்றாங்க. ட்ரெயின் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களால ட்ரெயின் ரீச் பண்ணி அது மூலமா கொஞ்சம் டிலேயா போறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்றதே வந்து எந்த இதுல பண்றோம்? நம்ம கான்ஷியஸ் மைண்ட ஃபோக்கஸ் பண்றோமா? சப்கான்ஷியஸ் மைண்ட ஃபோக்கஸ் பண்றோமான்றது தான். எல்லா மெத்தட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கான்ஷியஸா பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ அப்ப அந்த கான்ஷியஸா பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ரிசல்ட் இருக்காதுன்னுலாம் கிடையாது. கண்டிப்பா அதுலயும் ரிசல்ட் இருக்கும். என்னன்னா, ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோதான். அண்ட் சப்கான்ஷியஸ்ல போம்போது கம்பேரிட்டிவ்லி ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹிப்னோதெரபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா எல்லாருக்குமே வந்து கேரண்டீடா ஒரு ஒரு 10 செஷன்ஸ்ல சரியாகும். இல்ல ஒரு 5 செஷன்ஸ்ல சரியாகும். இல்ல 20 செஷன்ஸ்ல சரியாகும். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்ன்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனசுமே வித்தியாசமானது தான். இந்த ஒரு மாத்திரை போட்டா எல்லா தலைவலிக்கும் சரியாகுன்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஹிப்னோதெரபில கிடையாது. ஸோ ஹிப்னோதெரபிய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மனசையுமே ஒரு இண்டிவிஜுவலா தான் அது பார்க்கும். ஒவ்வொரு மைண்டுக்குமே வந்து இப்ப பயம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், அந்த பயத்துக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கும். இல்ல எனக்கு வந்து அ நெகட்டிவ் திங்கிங் இருக்கு அப்டின்னா, அந்த நெகட்டிவ் திங்கிங்க்கு நெறைய ரூட் காஸ் இருக்கும். இல்ல அந்த நெகட்டிவ் திங்கிங் உடைய அ எஃபெக்ட் வந்து நெறைய விதத்துல இருக்கும். அப்போ 2 பேர் வராங்க. 2 பேருக்குமே நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கு அப்டின்றதுக்காக 2 பேருக்குமே ஒரு 10 சிட்டிங்ல சரியாகும் அப்டின்றது ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா, ஒருத்தருக்கு உள்ளார வெறும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். அந்த நெகட்டிவ் திங்கிங்க அட்ரஸ் பண்ணும்போது சீக்கிரம் சரியாயிடுது. ஆனா இன்னொருத்தருக்குள்ள அந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படியே ஒரு பல கிளைகள் விரிச்சு நெறைய பிரச்சனைகள உருவாக்கியிருக்கும்.
அப்போ மேஜரா ஒரு விஷயத்த சரி பண்ணணும். அது இன்னொரு ப்ராப்ளம நெறைய கிரியேட் பண்ணி, அதுலருந்து டிவைடட் ஆயி போய் இன்னும் நெறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ அதையும் சேர்த்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல இது கொஞ்சம் டிலே ஆகும் கம்பேரிட்டிவ்லி. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி இது வந்து அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போற ஒரு நிலை தான். கைப்பிடிச்சு கூட்டு போனாலுமே, சில பேரால சீக்கிரம் அந்த லெவல ரீச் பண்ண முடியும். சில பேரால ரீச் பண்ண முடியாது. அப்போ சீக்கிரம் ரீச் பண்ண முடிஞ்சவங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம் இருக்கும். சீக்கிரம் ரீச் பண்ண முடியாதவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதுதான் வித்தியாசம். அதனால எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டா ஒரு இத்தன செஷன்ஸ்ல கன்ஃபார்ம்டா சரியாயிடும் அப்படின்ற மாரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்றதுனால, அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏத்தபடி நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் மேஜர் விஷயம். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்யூ சார். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார். கொஸ்டின்ஸும் அவ்வளோதான். வேற எதுவும் கேட்கல. ஓகே. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். வேணி அப்படின்றவங்க பண்ணிருக்காங்க. வேணி நீங்க கேளுங்க. இல்ல உங்களுக்கு பேச முடியலன்னா நீங்க Q&Aல டைப் பண்ணுங்க. வேணி ஏதோ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ராமச்சந்திரன் அப்படின்றவங்க இருக்காங்க. ராமச்சந்திரன் நீங்க கேளுங்க. அன்மியூட் பண்ணிருக்கோங்க. ராமச்சந்திரன் தெரியல. ராமச்சந்திரன் ஆர் வேணி யாரும் நீங்க பேசலாம். நீங்க 2 பேருமே. சார் குட் ஈவினிங். ராமச்சந்திரன். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னாங்க சார், இப்போ புக் ரீட் பண்ணாலும் சரி, நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்பீச் கேட்டாலும் சரி, அதை ரீகலெக்ட் பண்றதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சஸா இருக்கு சார். இம்மிடியட்டா மறக்குது நமக்கு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இப்போ சார் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. திரும்ப இதை ரீகலெக்ட் பண்ணி நீங்க என்ன நீங்க எதாவது அப்சர்வ் பண்ணீங்க, என்ன நீங்க கேட்டீங்க, ஏதாச்சும் அதை பத்தி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து டிஃபிகல்டிஸா இருக்கு. மீன்ஸ் அந்த மெமரி ரெக்கார்டிங் இல்லாம மாதிரி இருக்குங்க சார். அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணும் சார்? ஸோ நார்மலா நீங்களா டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நோட்ஸ் எடுக்கிறது, நோட் டேக்கிங்ன்றது பெஸ்ட் மெத்தட். ஒண்ணு கேட்கும்போதோ, படிக்கும்போதோ நோட்ஸ் எடுக்கிறது. அதுக்கு இல்லாட்டி கேட்டு முடிச்சோன்னா, இல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஏன்னா அது வந்து வொர்க்கிங் மெமரி, பெர்மனன்ட் மெமரின்னு இருக்கும். ஸோ வொர்க்கிங் மெமரியில இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளர முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நோட் டேக்கிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து அத நோட் டேக்கிங் எழுதும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அது பெர்மனன்ட் மெமரிக்கு போகும். ஸோ அப்போ அந்த மாரி எழுதி வச்சுக்கலாம். நோட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுத்தத படிக்கிறது, படிச்சத உங்க வார்த்தைகள்ல நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி மீண்டும் அத ரீரைட் பண்றது. இல்ல நீங்க எழுதின விஷயத்த இன்னொருத்தருக்கு இப்ப நீங்க இந்த ஹிப்னோதெரபி பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இத எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னொருத்தர்கிட்ட போய் உடனே போய் சொல்றது.
ஹிப்னோதெரபிலாம் இப்படிதான், இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க அப்படின்ற போது, மத்தவங்க கிட்ட நீங்க அத சொல்லும்போது, உங்களுக்குள்ளார அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நிக்கும். ஸோ இது மாரி நம்ம ஷேர் பண்ணும்போது, நம்ம மைண்ட்ல அது மெமரி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். எழுதும்போதும், ஷேர் பண்ணும்போதும் மெமரிஸ் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து நீங்களா பண்ணிக்கிற ஒரு மெத்தட். இல்ல ஹிப்னோதெரபில இது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ண முடியும். இட்ஸ் மோர் லைக் ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இப்போ அ எனக்கு வந்து நான் வந்து ஆர்ம்ஸ் நான் பெருசாக்கணும். ஸோ ஆர்ம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றபோது, ஆர்ம்ஸுக்கான எக்சர்சைஸ் இருக்கும். அத நீங்க பண்ணீங்கன்னா, ஆர்ம்ஸ் டெவலப் ஆகும். பைசெப்ஸா இருக்கட்டும், இல்ல செஸ்ட்டா இருக்கட்டும், இது மாரி இல்ல தொப்பை குறையறதுக்கு நான் எக்சர்சைஸ் பண்ணணும்னாலும், அதுக்கான எக்சர்சைஸ் நீங்க பண்ணும்போது, அது அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதே மாரி மைண்ட்ல நெறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மெமரி பவர் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்றபோது, அந்த மெமரிய ட்ரெயின் பண்ண முடியுமான்னா, சப்கான்ஷியஸ்ல வச்சு ஹிப்னோசிஸ் மூலமா மெமரி ட்ரெய்னிங் வச்சு குடுத்து, அந்த மெமரியும் நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியும். அதுவும் பாசிபிள் தான். ஓகே, ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். அடுத்து ஒருத்தவங்க வந்து வாட் இஸ் த ஏஜ் லிமிட் டு டேக் ஹிப்னோதெரபி சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஹிப்னோதெரபியோட பேசிக் ரிக்வயர்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் சொல்றத அந்த பெர்சன் கேட்டு, புரிஞ்சுகிட்டு, கரெக்ட்டா ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே தான். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 12 வயசு, 13 வயசுல அது வந்து க கேட்டு சொல்றத புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்றவங்க 10 வயசுல இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கலாம். இதுதான் ஒரே ஒரு ரிக்வயர்மென்ட். ஸோ சில பேர் 20 வயசுலயுமே வந்து கொஞ்சம் அ ஒரு இம்மெச்சூர்டான சில பீப்பிள் இருப்பாங்க. நம்ம சொல்றதே என்னன்றது புரியாது. ஏன்னா ஏஜ் வந்து அவங்களுக்கு 20 வயசா இருக்கும். பட் சொல்லுவாங்க. பிசிக்கல் ஏஜ் வந்து 30, மென்டல் ஏஜ் வந்து 8ல தான் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான பெர்சன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா பிசிக்கலி நீங்க 30 வயசுனா பண்ணலான்னு சொன்னீங்களேன்னு சொல்லி 30 வயசுக்கு கொண்டு வரும்போது, ஆனா உங்களுடைய மென்டல் ஏஜ் வந்து ஒரு 8 வயசுல இருக்கு அப்டின்னா, அவருக்கு அத பண்ண முடியாது. ஸோ ஏஜ் லிமிட் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றத புரிஞ்சுகிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஏஜ் எப்போ ஆரம்பிச்சாலும் ஓகே. அண்ட் கோஆப்பரேட்டிவான ஒரு மனநிலை இருந்ததுன்னா அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், 13 இயர்ஸ்ன்றது தாராளமா போதுமானதா இருக்கும். இந்த ஒரு ரிக்வயர்மென்ட் தானே தவிர, ஏஜ்ன்றது ஒரு பார் கிடையாது. அதே மாரி 70 வயசு அப்படின்னாலும், அந்த இடத்துல தெளிவா நம்ம சொல்றத கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா பண்ணலாம். சில பேர் ரொம்ப ஏஜ்ட் பீப்பிள்க்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஹிப்னோதெரபி பண்றது கஷ்டம். ஏன்னா நம்ம சொல்றத கேட்கவே இல்ல அப்படின்றபோது, அவங்களால ஏன்னா நான் சில பேர ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாரி. ஸோ இதுல வந்து ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. ரிக்வயர்மென்ட் வந்து ஏஜ விட சொல்றத கேட்டு, புரிஞ்சுகிட்டு, ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவங்க, எந்த ஏஜா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சார். அடுத்து வேணி, இப்போ உங்களால பேச முடியுதான்னு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஹலோ மேம், கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து இப்போ வணக்கம். ஹிப்னோதெரபி பத்தில ஹிப்னாட்டிசம்னு ஒண்ணு இருக்குதுங்களே சார், அதுவும் இந்த தெரப்பில தான் வருதா? எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதான் கேட்கிறேன். ஹிப்னாட்டிசம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இப்போ ஸ்டேஜ்லலாம் சம்டைம் பண்றாங்க அவங்க. ஒரு ஸ்னாப் பண்றாங்க ஃபிங்கர. உடனே அவங்க வந்து தன்னோட சில லெட்டர மறக்கணும்னு சொன்னா, அந்த நம்பர மட்டும் விட்டு கவுண்டிங்லலாம் அப்படி ஆர்டர்லாம் மறக்குறாங்க. இப்ப ம். நீங்க டீப் ஸ்டேட் போனா தானே ஒருத்தங்கள அவ்வளோ தூரம் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆனா அவங்க ஃபியூ மினிட்ஸ்லயே அமெரிக்கன் காட் ஐலண்ட் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, டேலண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, உடனே பண்ணி காமிக்கிறாங்க. அந்த மாரி ஒரு கையே குடுக்காதவரு, திடீர்னு ஒருத்தருக்கு கை குடுக்க வைக்கிறாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது பாசிபிளா? இல்ல ஒரு டிராமாவா இது? எந்த அளவுக்கு இது பாசிபிள்? ஓகே. ஸோ ஹிப்னாசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டைப் ஆஃப் ஹிப்னாசிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கிளினிக்கல் ஹிப்னாசிஸ், இன்னொன்னு ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், இன்னொன்னு ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். ஸோ இதுல இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அண்ட் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் இதுதான் வந்து நீங்க வீடியோல பார்ப்பீங்க. மோஸ்ட்டா YouTubeல பார்க்குற எல்லாமே எய்தர் இட் இஸ் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் ஆர் ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ். கிளினிக்கல் ஹிப்னாசிஸ் தான் ஹிப்னோ தெரப்பி அப்படின்னு சொல்றது. ஹிப்னோ தெரப்பி அப்படின்னாலே இட் பிலாங்ஸ் டு கிளினிக்கல் ஹிப்னாசிஸ். கிளினிக்கல் ஹிப்னாசிஸ்ல நீங்க சொன்ன எந்த கான்செப்ட்டுமே உள்ள வராது. அது வந்து பியூர் தெரபியூட்டிக்கல் மொடாலிட்டி. YouTubeல பார்க்குற ஹிப்னாசிஸ் அது வந்து ஹிப்னாட்டிசம்ன்றது ஜஸ்ட் ஒரு அ வேர்ட் அவ்வளோதானே தவிர, இட்ஸ் காமன் தான். ஒரு ஒரு பீரியட் வரைக்கும் ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து அதோட சயின்டிஃபிக் இதுவா வந்து ஹிப்னாசிஸ்ன்ற வார்த்தைகள் இப்ப யூஸ் பண்ணப்படுது. இந்த பீரியட்ல ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தை அவ்வளவா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அஃபிஷியல் ரெக்கார்ட்ல எல்லாத்துலயுமே ஹிப்னாசிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ். ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஜ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அது வந்து ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ். ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருப்பேன். ட்ரான்ஸ்ல வந்து லைட் ட்ரான்ஸ், மீடியம் ட்ரான்ஸ், டீப் ட்ரான்ஸ் அப்படின்றது.
ஸோ இதில் லைட் ட்ரான்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஹிப்னாசிஸில் யூஸ் பண்ணுறது. இதில் டீப்லாம் கொண்டே போக முடியாது. அவங்களுக்கு வந்து லைட் ட்ரான்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் அது வந்து வேக்கிங் ஹிப்னாசிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் நிறைய சைக்காலஜி நிறைய இன்வால்வ்டாக இருக்கும். வெறும் ஹிப்னாசிஸ் மட்டும் கிடையாது. ஸ்டேஜ் ஹிப்னாசிஸை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ்ன்றது மோர் லைக் ஸ்டேஜ் மேஜிக் மாதிரி தான். ஸோ இப்போ மேஜிக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப ஆஹா ஓஹான்னு இருக்கும். பட் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிசப்ஷன் தான், ஒரு ஏமாற்று வேலை தான். ஸோ அதில் ஸ்டூஜஸ்ன்னு சில பேர் பயன்படுத்துவாங்க. ஸ்டூஜஸ் இந்த சென்ஸ் சில பேரை நடிக்க வைக்கிறது. ஸோ அவங்க ஆட்களே வந்து அதுக்குள்ளார கொண்டு வந்து அவங்கள அப்படியே அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி நடிக்க வைக்கிறது. இது மாதிரிலாம் நிறைய பண்ணுறது உண்டு. ஸ்டேஜ் ஹிப்னாசிஸில் பாசிபிள் இருக்குது. எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு கிடையாது. சில பேர் அதுவும் பண்ணுறது உண்டு. இந்த ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட் இருக்கும். எல்லாமே செட்டப், எல்லாமே ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ்னும் தனியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க நார்மலாக நடந்து போயிட்டு இருப்பான். அங்கே ரோட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து பிடிச்சி நான் இப்போ நான் அவங்கள சில டெமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி பண்ணுறது உண்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ட்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நேம் மறைக்க வைக்கிறதுலாம் நேம் அம்னீஷியா, நம்பர் அம்னீஷியா இதெல்லாமே வந்து நார்மலாக சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ்லேயே வரும். ஸோ இது வந்து பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ், ஸ்ட்ரீட் ஹிப்னோசிஸ் இதுக்கும் இப்போ நம்ம பண்ணுற ஹிப்னோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கிளினிக்கல் ஹிப்னோசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த நீங்கள் அவங்க மறக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்களா, அது அதிகபட்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும், டெம்பரவரி. இப்போ பயத்தையே மறக்க வைக்க முடியுமா? மறக்க வைக்க முடியும். உடனே மறக்க வைக்க முடியுமா? மறக்க வைக்க முடியும். எவ்வளோனா கொஞ்ச நேரம், ஒரு சில ஃபியூ மினிட்ஸ் தான். மறுபடியும் அது திரும்பி வந்துடும். ஸோ கிளினிக்கல் ஹிப்னோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறோம். அந்த இடத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் பர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக. இதில் வந்து தெரப்பட்டிக்கலாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஸ்பீடுக்கு ஹிப்னோ தெரப்பியை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த ஸ்பீடில் டெம்பரவரியான இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்கும், பெர்மனன்ட் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து இது ஒரு 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 மாஸ் சைக்காலஜியை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஸோ இதில் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் மை மாஸ்டர் வந்து ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் பண்ணக்கூடியவர் தான். ஸோ அவர் இதை பற்றி நிறைய எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னென்னன்றதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் மோஸ்ட்டாக சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் நிறைய இன்வால்வ்டாக இருக்குது. அண்ட் எல்லாமே டெம்பரவரியான ரிசல்ட் தானே தவிர பெர்மனெண்ட்டாக தெரப்பட்டிக்கலாக இதை பண்ண முடியாது. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே. தேங்க் யூ சார். இதோட சேர்ந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். அதாவது இன்னொருத்தரை இப்போ ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவங்கள வந்து அந்த பண்ணக்கூடிய நபர் கண்ட்ரோல்குள்ள எடுத்துக்க முடியுமா? ஃபுல்லா அவங்க என்ன பார்க்குறாங்களோ அந்த சீனரி இவங்க பார்க்க முடியும். அந்த மாதிரிலாம் சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது சைஃபை மூவிஸ்லாம் வருது. அதெல்லாம் பாசிபிள்? அவ்வளோ தூரம் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒருத்தரால? அதெல்லாம் பாசிபிள் தானா? இல்ல ஒன்லி இதெல்லாம் ஒரு இதுதானா? அது கற்பனை? பாசிபிள் கிடையாது. ஆ. ஸோ எப்பயுமே வந்து மூவில வந்து பார்த்தீங்கன்னா 1 10 காட்டுறது தான். அது புரியுது. இருந்தா கூட எக்ஸாஜரேஷன். இதெல்லாம் ஒருவேளை மைண்ட்ல இந்த அளவுக்குலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஹிப்னாட்டிசம்ல தான் கேட்டேன் நானு. அதான் அது பாசிபிள் இல்ல. அது எக்ஸாஜரேஷன் தான். ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாலா அப்படின்றவங்க திரும்ப கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். பாலா நீங்க கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க. சார், என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதான் உங்க சஜஷன் கேட்கலான்னு. சார், எங்களோட அப்பா வந்து ஒரு ஒரு விஷயத்த இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா, அதாவது எங்க அப்பாவுடைய மாமனார்கிட்ட சொல்லியிருக்காங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க. சார், எங்க அப்பா வந்து ஒரு ஒரு கார் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வந்து எங்களுக்குள்ள வச்சிருந்தோம். இப்போதைக்கு சொல்ல வேணாம், ஏன்னா இஎம்ஐ நிறைய வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இஎம்ஐ வாங்கிட்டு எதுக்கு நீங்க கார் வாங்குனீங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்கன்னு எங்க ரிலேட்டிவ் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க மெனக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த எமோஷன்ஸை வந்து அவங்கள காயப்படுத்திருக்கூடாது, எதுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க நம்ம பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது, நமக்கு இப்ப கம்ஃபர்ட் ஜோன் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். இதை மெனக்கெட்டு போயிட்டு இவங்க இப்படிலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள சண்டை முட்டி விடுறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க. இந்த மாதிரி நபர்கள் எக்கச்சக்கமான பேர்கள் இருக்காங்க. அவங்கள மாதிரி நபர்களை எப்படி சார் நம்ம
தற்காத்துக்கிறது? இதுல தற்காத்துக்கிறது அப்படின்றத விட, உங்களுக்கு வந்து அகைன் நீங்க சொல்றது வந்து பார்க்கும்போது, உங்கள சுத்தி நெகட்டிவான பீப்பிள் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற அதே பதில் தான். எப்பயுமே மத்தவங்கள மாத்தணுன்ற முயற்சியே பண்ணாதீங்க. உங்களுடைய மைண்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அத மட்டும் தான் நீங்க மாத்த முயற்சி செய்யணும். உங்களால மத்தவங்கள மாத்தணும்னு நீங்க முயற்சிக்கு இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடைசி வரைக்கும் இப்படிதான் புலம்புற மாரி இருக்கும். அதனால அவங்க உங்களால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னா, உங்களுடைய நிலைமைய அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல, அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா, அது அவங்களுடைய நிலை. அவங்களுடைய மனநிலை அப்படின்ற பொழுது, அந்த இடத்துல அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா அந்த வயலன்ஸ்ன்றதெல்லாம் அங்க தான் வருது. ஏன்னா ஏன்னாங்கன்னா, இன்னொருத்தர மாத்த முயற்சி செய்றோம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆறது இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான், உங்களால என்ன சேஞ்ச் பண்ண முடியும்? உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதுக்கான இப்போ உங்க மைண்ட நீங்க பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு, எந்த அளவுக்கு ஒண்ணு தியானம் பண்ணலாம், இல்ல ஹிப்னோதெரபி எடுத்துக்கலாம். இந்த மாரி உங்கள சொல்யூஷன நோக்கி நீங்க போங்க. ப்ராப்ளம நோக்கியே நீங்க போயிட்டுருக்கீங்க. ப்ராப்ளம் நோக்கியே போயிட்டுருந்தீங்கன்னா, சொல்யூஷன்ல வந்து நீங்க விலகி போய்க்கிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ராப்ளம் பத்தியே தான் நீங்க பேசுறீங்க. எப்பயுமே வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அடுத்தவங்க இப்படி பண்றாங்க, அடுத்தவங்க இப்படி பண்றாங்க அப்படியே தான் இருக்கே தவிர, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளர அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றது? உங்களுடைய மனசுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறது? அத தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் பலமாக இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்த உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்க எத்தன தடவ, 1000 தடவ ஒரே கேள்விய மாத்தி மாத்தி கேட்டாலும், பதில் இதுதான். உங்களுக்குள்ளர அந்த மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணுமே தவிர, மத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது கடைசி வரைக்கும் புலம்பிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். அதனால நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. என்னுடைய மனசுல நான் மாற்றத்தை கொண்டு வரேன். அப்படின்ட்டு நீங்க உங்க பொறுப்பை எடுத்துக்கிட்டு, உங்களுக்குள்ளார ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான முயற்சிகள செய்யுங்க. நீங்க அந்த முயற்சிகள் நான் பண்றேன். அதுக்கப்புறமா இங்க கம்ப்ளைண்ட் பண்றத பத்தி 2வதா பார்த்துக்கலாம். நான் மாத்திக்கவே மாட்டேன். மத்தவங்க என்னை சுத்தி எல்லாருமே மாறணும். என்னைய சுத்தி எல்லாருமே நல்லவங்களா மாறணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிற மாரி இருக்கும். அதனால உங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வரத பத்தி மட்டும் யோசிங்க. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுன்றத பாருங்க. உங்கள சரி சார் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத மட்டும் பண்ணுங்க. சார் ஒரு டவுட் சார். நம்ம அடுத்தவங்க மனச காயப்படுத்திறக் கூடாதுன்றதுக்கு ஒரு நல்லெண்ணத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க இப்ப நான் அந்த நம்ம சப்போஸ் இஎம்ஐல வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம சொல்லாம இருக்கோம். நம்பிக்கையோட அவங்க கிட்ட சொல்றோம். இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவங்க மனசு காயப்பட்டுரும். எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு மேற்கொண்டு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தானே சார் நம்ம இது பண்றோம். ட்ரஸ்ட் ஒர்த்தியா தானே நம்ம அவங்க கிட்ட சொல்றோம். ஆனா அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வந்து அவங்க காப்பாத்த மாட்றாங்களேன்னு தான். அதான் அகைன் திருப்பி அதே தான் சொல்லுங்க. அவங்க பண்ணல அது ஓகே. பட் இந்த இடத்துல வந்து உங்களால அவங்கள என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய மைண்டுக்குள்ளார போய் நீங்க அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க முடியாது. ஸோ அப்போ உங்களுக்குள்ளார அடுத்து இப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சா, அப்போ அவங்க ட்ரஸ்ட்வொர்த்தியான பெர்சன் இல்லன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க அவங்க கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்த நீங்க சொல்ல மாட்டீங்க. நம்ம மனுஷங்களோட இன்டராக்ட் பண்ற ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறோம். ஒண்ணு நல்ல பாடமா இருக்கும், இல்ல கெட்ட பாடமா இருக்கும். ஆனா பாடம். ஏதோ ஒரு வகையில கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணணுமே தவிர, அதே விஷயத்துல பாஸ்ட்லயே திரும்ப திரும்ப உட்கார்ந்துட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஓகே சார். ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். டியூரிங் ஹிப்னாட்டிசம் கேன் வி ரீமெமரி அவர் ஓன் ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் சார். ஓகே. அதாவது ஃபீலிங்ஸ நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு ஆம் மேடை பேச்சுல வந்து ஒருத்தர் அவமானம் சந்திச்சுட்டாருன்ற போது, அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அவமானம், பயம் அதெல்லாமே இருந்துருது. இந்த இடத்துல வந்து அந்த மெமரிய நம்ம எரேஸ் பண்றோமான்னா, எரேஸ் பண்ணல. ஃபீலிங்ஸ வந்து ரீப்ரோகிராம் பண்றோம். அந்த இடத்துல வந்து அந்த பாஸ்ட்ல நடந்தது உண்மதான். பட் அத பேஸ் பண்ணி ஃபியூச்சர்லயும் அதே மாரி தான் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ, நம்ம வந்து அங்க போயிட்டு ரீப்ரோகிராம் பண்றோம். சேம் மெமரி தான். பட் ரீப்ரோகிராம் பண்றோம்.
ரீஃப்ரேம் பண்றோம். என்ன பண்ணா இந்த தோல்வி அடைஞ்சதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். அப்போ இனி என்ன பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சது. இந்த மாதிரி ரீப்ரோகிராம் தான் பண்றோம். ஹிப்னாசிஸ் மூலமா ரீப்ரோகிராம் பண்ணும்போது ஃபீலிங்ஸ் மாறும். அதுவரைக்கும் பயத்தை மட்டுமே குடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம், இனிமே எக்ஸைட்மெண்ட்ட குடுக்க ஆரம்பிச்சுரும். ஓகே, இது மேடை பேச்சுனா ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரு படபடப்புன்றது இருக்க தான் செய்யும். பட் அதுவரைக்கும் நம்ம பயம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அத எக்ஸைட்மெண்ட்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுரும். அவ்வளோதான். இந்த ரீப்ரோகிராம் அண்ட் ரீஃப்ரேமிங் பண்றோம். இதுதான் அந்த இடத்துல ஹிப்னாசிஸ்ல நடக்கும். தேங்க் யூ சார். ஸோ கொஷின்ஸ் முடிஞ்சது சார். ஸோ ஓகே மேடம். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நிறைய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சுக்கலாம் சார் செஷன். ஸோ ஓகே தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன், தேங்க்யூ மேடம். ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.